ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். வேதத்தினுடைய முக்கிய புத்தகங்களில் ஒன்று ஆதியாகமம். வேதாகமத்தில் இருக்கிற புத்தகங்களில் பெரிய புத்தகங்களில் ஒன்று ஆதியாகமம். அந்த பெரிய புத்தகங்களில் இருக்கிற பெரிய அதிகாரம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். இந்த நாளில் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். 24ஆம் அதிகாரம் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தின் தொடர்ச்சியை சொல்லுகிறது. அது ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தவைகளாகும். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன படித்தோம் என்றால், ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் ஏற்கனவே ஆபிரகாம் தன் மனைவியை இழந்த சோகத்தில் இருந்ததை தெரிவிக்கிறது. ஆபிரகாம் கானான் வந்து சேர்ந்த பிறகு 62 வருடங்கள் கழித்து தன் மனைவி சாராளை இழக்கிறார். இந்த இழப்பை இந்த 23ஆம் அதிகாரம் முழு அதிகாரம் சொல்லி இருக்கிறது. சாராளுடைய அடக்கம், மரணமும் அடக்கம், இவை இரண்டையும் குறித்து ஒரு முழு அதிகாரமே அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முழு அதிகாரம் சாராளுடைய மரணத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 23ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்தோம். பகுதி 1, ஆபிரகாம் சாராளின் மரணத்தால் துக்கித்தது. பகுதி 2, ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரை சந்தித்தது. பகுதி 3, ஆபிரகாம் நிலம் வாங்க எப்பேரோனை சந்தித்தது. பகுதி 4, ஆபிரகாம் சாராளை அடக்கம் பண்ணியது. ஆக ஆபிரகாம் சாராளின் மரணத்தால் துக்கித்தார். எப்படி அந்த மரணம் அவரை பாதித்தது என்பதை பார்த்தோம். ஏன் சாராளை ஆபிரகாம் ஒரு தனி இடத்திலே முக்கியமானதாய் அந்த சவத்தை அடக்கம் பண்ண வேண்டும் என நினைத்தார் என்று பார்த்தோம். சாராள் மரித்தபோது ஆபிரகாம் புலம்பி அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையிலே கிறிஸ்தவர்கள் மரித்தால் அழலாமா என்ற ஒரு தலைப்பிலும் பார்த்தோம். யாரெல்லாம் அழுதார்கள் என்று. அதற்கு பிறகு ஆபிரகாம் ஏத்தின் புத்திரரிடத்தில் நிலம் வாங்க சென்றதை அந்த அதிகாரத்தின் 2ஆம் பகுதியாக பார்த்தோம். ஏத்தின் புத்திரரிடத்தில் ஆபிரகாம் என்ன பேசினார், அதற்கு ஏத்தின் புத்திரர்கள் கொடுத்த பதில் என்ன என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த அதிகாரத்தின் 3ஆம் பகுதி எப்படி ஆபிரகாம் நிலத்தை வாங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார் என்பதை பார்த்தோம். ஆபிரகாம் அந்த ஊரிலேயே இருந்த ஒரு மதிப்புமிக்க ஒரு மனுஷனான, வசதி படைத்த ஒரு மனுஷனிடத்தில் இருந்த நிலத்தை வாங்குவதற்காக பணத்தோடு கொண்டு போய் பேசி நிலத்தை வாங்கினார். அந்த மனுஷனுடைய பெயர் எப்பேரோன். அவன் ஆபிரகாமுக்கு நிலத்தை விற்று அந்த நிலத்தை பதிவு செய்யும் வரைக்கும் அந்த பேச்சு தொடர்ந்தது. அதற்கு பிறகு அந்த அதிகாரத்தின் 4ஆம் பகுதியிலே ஆபிரகாம் நிலத்தை வாங்கிய பின் சாராளை எப்படி அடக்கம் பண்ணினார் என்பதை அந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. மக்கபேலா என்ற ஒரு குகைதான் மிக முக்கியமான குகையாய் ஆபிரகாமுக்கு முதல் முறை ஆபிரகாமுக்கு சொந்தமாக வாங்கப்பட்ட இடம். தனது மனைவியின் மரணத்தில் அவருக்கு இருந்த சோகத்தில் அவர் வாங்கின முதல் இடம் அந்த மக்கபேலா என்ற குகை. இந்த மக்கபேலா என்ற இடத்தில் தான் பின் நாட்களில் ஆபிரகாம் மரித்த பிறகும் அவரை அங்கே அடக்கம் பண்ணினார்கள். ஈசாக்கு, ரெபேக்கால், யாக்கோப்பு, லேயால்
போன்றவர்களும் அதே இடத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். ஆக இந்த மக்கபேலா என்ற இடம் மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்பதை, அந்த இடத்தை குறித்து, அந்த அதிகாரம் சொல்ற காரியங்களையும் இடத்தையும் குறித்து பார்த்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு பெயர் திருமண துணையை தேடுதல் என்று ஒரு தலைப்பிடலாம். இந்த அதிகாரத்தில் மிக முக்கிய சில நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முக்கிய நபர்கள் ஒரு குடும்பத்தை அமைப்பதற்காக எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறார்கள் என்பதை இந்த அதிகாரம் மிக நீளமாக, தெளிவாக, விரிவாக செய்திகளை சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் வருகிற நபர்களை முதலாவது தெரிந்து கொள்வோம். 1 ஆபிரகாம், 2 எலியேசர், 3 ரெபெக்காள், 4 ஈசாக்கு, 5 லாபான். இந்த 5 பேரும் இந்த அதிகாரத்தில் இடம் பெற்றிருக்கிறார்கள். இந்த 5 பேரில் 2 பேர் மிக முக்கிய பாத்திரங்களில் கவனிக்க வேண்டிய நபர்களாய் இருக்கிறார்கள். அதுல ஒருவர் எலியேசர், இன்னொருவர் ரெபெக்காள். இந்த 5 பேரில் இந்த 2 பேர் எப்படி இந்த அதிகாரத்தில் உள்ள முக்கிய நிகழ்ச்சிகளை நகர்த்துவதற்கு முக்கிய நபர்களாய் இருக்கிறார்கள் என்பதை, இந்த அதிகாரத்தில் ஈசாக்கு கடைசியில வருகிறார். அதே போல ஆபிரகாம் துவக்கத்தில் வருகிறார். ஆதியாகம புத்தகத்திலேயே நீளமான அதிகாரம். ஒரு அதிகாரத்தை இப்படி ஒரு சம்பவத்திற்கு இவ்வளவு நீளமாய் ஒதுக்கி இவ்வளவு முக்கியத்துவப்படுத்துவதற்கு சில காரணங்கள் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இதை இவ்வளவு விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாராளுடைய மரணம் எப்படி முக்கியமோ, எப்படி முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளதோ, அதே போல ஈசாக்கினுடைய திருமணமும் மிக முக்கிய இடத்தை வகுக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக அந்த செய்தியை சொல்லுவதற்கு எப்படி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முழுவதும் அதை சொல்லி முடிக்கிறதோ, அதே போல சாராளுடைய மரணத்தை சொல்லுவதற்காக அந்த முழு 23ஆம் அதிகாரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல ஈசாக்குடைய திருமணம் முக்கியமான சம்பவம் என்பதை சொல்லுவதற்காக இந்த 24ஆம் அதிகாரம் மிக நீளமான சம்பவங்களையும் செய்திகளையும் கொண்டிருந்தாலும் எந்த சுருக்கமும் இல்லாமல் விளக்கமாகவே சொல்லி இருக்கிற அதிகாரம் இந்த 24ஆம் அதிகாரம். இதை சுருக்கி சொல்லுவதற்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் எதற்காக ஆவியானவர் வேதத்தில் இந்த பெரிய அதிகாரங்களில் இந்த ஒரு அதிகாரத்தை ஏன் இவ்வளவு விளக்கமாக, இவ்வளவு நீளமாக இதை சொல்ல வேண்டும் என்றால், இதில் இருக்கிற பாடங்கள் மற்ற குடும்பங்களுக்கு மிக முக்கிய பாடத்தை கொண்டு வருகிற அதிகாரமாகவும் செய்தியாகவும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக ஆவியானவரே அதை செய்திருக்கிறார். இந்த அதிகாரம் நமக்கு சொல்லும் பாடம் தான் என்ன? ஒன்று, ஒரு தகப்பன் தனது கடமையை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. ஒரு தகப்பனின் கடமை என்ன என்பதை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. நம்பர் 2, ஒரு உதவிக்காரன் எவ்வளவு நம்பகத்தன்மை கொண்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. அது உதவிக்காரனோ, உதவியாளனோ, கூட இருப்பவனோ,
சகோதரனோ நண்பனோ தோழியோ யாரோ ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எவ்வளவு நம்பகத்தன்மை கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறது. நம்பர் 3, ஒரு திருமணமாகாத வாலிப பெண் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் தெரிவித்திருக்கிறது. நம்பர் 4, ஒரு திருமணத்துக்கு காத்திருக்கும் வாலிபன் எவ்வளவு நிதானமாய் தன் வாழ்க்கையை செயல்பட வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. நம்பர் 5, குடும்பங்கள் தேவனை மையப்படுத்தி திருமண நிகழ்வுகளை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. உதாரணத்திற்கு இந்த அதிகாரத்தில் உள்ள 67 வசனங்களில் 20 இடங்களில் கர்த்தர் அல்லது தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படி என்றால் ஒரு திருமண சம்பவத்தில் தேவன் எவ்வளவு முக்கியமானவர், தேவ சித்தம் எவ்வளவு முக்கியமானது, திருமணத்துக்கு ஆயத்தமாகும் போது தேவனும் அந்த திருமணத்துக்கு ஆயத்தமாகும் நபரும் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை இந்த 24ஆம் அதிகாரம் விளக்குகிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, ஆபிரகாம் எலியேசருக்கு கொடுத்த கட்டளையும் ஆணையும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை. பகுதி 2, எலியேசர் மணப்பெண்ணை தெரிந்தெடுக்க எதிர்பார்த்ததும் அவன் ஜெபித்ததும். 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. பகுதி 3, எலியேசர் ரெபெக்காளின் வீட்டுக்கு சென்று பேசியதும் அவன் கேட்டதும். ஆதியாகமம் 24, 28 முதல் 53. பகுதி 4, ரெபெக்காள் தந்த வாய்ப்பிறப்பும் தன் வீட்டை விட்டு அவள் புறப்பட்டதும். ஆதியாகமம் 24, 54 முதல் 61. பகுதி 5, ரெபெக்காள் ஈசாக்கை கண்டதும் திருமணம் செய்து கொண்டதும். ஆதியாகமம் 24, 62 முதல் 67. ஆக இந்த நீளமான ஒரு அதிகாரத்தை இந்த 5 பகுதிகளாக பிரித்து உள்ளே சில செய்திகளோடு விரிவாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. பகுதி 1, ஆபிரகாம் எலியேசருக்கு கொடுத்த கட்டளையும் ஆணையும். வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை ஒரு சில வசனங்களில். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியும் ஆகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். இந்த அதிகாரத்தின் முதல் பகுதி ஆபிரகாம் எலியேசருக்கு கொடுத்த கட்டளை, அந்த எலியேசரிடத்தில் கேட்ட ஆணை, அதை தான் நாம் 1 முதல் 9 வரை வாசித்தோம். இந்த சம்பவங்களின் கவனத்தின் பின்னணியை கவனிப்போம். எந்த சூழ்நிலையில ஏன் ஈசாக்குக்கு இப்பொழுது திருமணம் சம்பவங்கள் தொடங்குகிறது? இது முக்கியமான சம்பவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே. கவனியுங்கள், திரும்பவும் ஆபிரகாம் இவ்வளவு வருடம் ஆகியும் தேவன் தமக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியதை உறுதியாய் இருக்கிறார். அந்த வாக்கில உறுதியாய் இருக்கிறார். அவர் வார்த்தைகள் இங்கே அதற்கு வெளிப்படுத்துகின்றன. அவர் சொல்லுகிறார் திரும்ப திரும்ப, நான் என் இனத்தார் என்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து என்னை அழைத்து வந்தவர், இந்த தேசத்தை எனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் என்று ஆபிரகாம் இந்த வயதில் கூட இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறார் என்றால், அந்த வார்த்தை, அந்த நிகழ்ச்சி, அந்த காரியத்துக்காக அவர் காத்து கொண்டிருப்பது எவ்வளவு ஆதாரமும் ஆணித்தரமாய் இருக்கிறது என்பதை கவனிப்போம். நாட்கள் அதிகமானால் காரியங்களை மறந்து விடுவது மனுஷனுக்கு இயல்பு. ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது உற்சாகமாய் தொடங்குவோம். வருஷங்கள் ஆன பிறகு அந்த உற்சாகம் குறைந்து விடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட அப்படிதான். ஆரம்பத்தில் உற்சாகம் அதிகம் இருக்கும், வேகம் அதிகம் இருக்கும், உந்துதல் அதிகம் இருக்கும், சந்தோஷம் அதிகம் இருக்கும். ஊழியம் போய் செய்வதற்கு எல்லாவற்றையும் விட்டு ஓடி வருவோம். அதே போல ஊழியத்தை துவங்குவதற்கு, பிரசங்கம் பண்ணுவதற்கு சந்தோஷம் அதிகம் இருக்கும். ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணுவோம், ஆசையா இருக்கும். ஊழியம் என்றாலே இன்பமாயிருக்கும், சபை என்றாலே இன்பமாயிருக்கும், ஆராதனை இன்பமாயிருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் கர்த்தருக்காக எதை செய்தாலுமே அதில் இருக்கிற இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பத்திற்கு இணையே கிடையாது, இணையே கிடையாது. அந்த உற்சாகம் இருக்கிறதே, அந்த உற்சாகத்திற்கு ஈடு இணையே கிடையாது. அது அவர்களுக்கே தெரியும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல பேசும்போது கூட சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு, முன் செய்த கிரியை, ஆதியில் இருந்த அது இப்பொழுது இல்லையே என்று யோசிக்கிறார். பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது எழுதுவார், நீங்கள் முன்பு எப்படி ஓடினீர்கள், உங்கள் கண்களை பிடுங்கி கொடுங்கள் என்றால் கூட கொடுத்து விடுவீர்கள். ஐயோ கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களுக்கு இந்த வழியை காட்டினவன் யார் என்று பவுல் விசுவாசிகளை பார்த்து கேட்கிறார். ஏன் அப்படி கேட்கிறார் என்றால், கர்த்தருக்காக ஆரம்பத்தில் நாம் கொண்டிருக்கிற வைராக்கியம், அன்பு, நேசம், பாசம், இருதய துடிப்பு, வேகம் இருக்கிறதே, அந்த துவக்கத்தில் இருக்கிறது போல் எல்லா நாளும் இருந்தால் அது பாராட்டுக்குரியது, சந்தோஷத்துக்குரியது. ஆனால் அப்படி இருப்பது கிடையாது, அப்படி இருப்பது கிடையாது. அது சகஜமாய் பின் நாட்கள் செல்ல செல்ல, வருஷங்கள் செல்ல செல்ல, காலம் செல்ல செல்ல பழகி போய் விடுகிறது. அந்த பழகி போன பிறகு அந்த ஆதியில் இருந்த வேகமோ, உற்சாகமோ, அந்த உந்தி தள்ளுதலோ, சந்தோஷமோ, அதுக்கப்புறம்
அது வருவது கிடையாது. எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால் 65 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. ஆபிரகாம் தன்னுடைய சொந்த தகப்பன் வீட்டை விட்டு வந்த பிறகு இவ்வளவு வருஷங்களும் அவர் இருதயத்தில் ஒரே ஒரு காரியத்தை நினைத்து 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 வாழுகிறார், நடக்கிறார், குடிபெயர்கிறார். இங்கும் அங்கும் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் வாழ்கிறார். அவரை சுற்றி எவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறது. அரசாங்கத்தில் பல எதிர்ப்புகள் கூட சந்தித்தார். சுற்றுப்புறத்தாரர் மத்தியில் எதிர்ப்புகளை சந்தித்தார். தன் சொந்த சகோதரன் உடைய மகன் லோத்தின் மூலமும் அவர் மனக்கசப்பை சந்தித்தார். எவ்வளவு காரியங்களை இந்த வருடங்களிலே சந்தித்தவர், எவ்வளோ மாற்றங்களை கண்டவர். அந்த ஊரிலே எல்லாம் சொந்தமாக கூட வந்தது. வேலையாட்கள் வந்து விட்டார்கள், வேலைக்காரர்கள் வந்து விட்டார்கள், ஒட்டகங்கள், ஆடு, மாடு, கழுதைகள். செல்வ சீமானாகி விட்டார். பொன் வெள்ளி எல்லாம் அவருக்கு கொட்டுகிறது. செல்வ சீமானாயிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இவ்வளவற்றின் மத்தியிலும் அவர் இந்த வருஷம் வரைக்கும் இந்த ஒரு காரியத்துல கவனமா இருக்கிறார். எது? என் தகப்பனாகிய என் தேவன், வானத்துக்கு தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் தேவன். அதுதான் அவருடைய விசுவாசமா இருந்தது. தேவனை அவர் சிறியவராய் பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன இடம் கிடைத்து விட்டது என்பதற்காக அவர் திருப்தி அடைந்து விடவில்லை. ஒரு பெயர்சபாவோ, ஒரு மம்ரேவோ, ஒரு மக்கபேலாவோ அவருக்கு கிடைத்து விட்டது என்பதில் அவர் திருப்தி அடையவில்லை. அவர் தேவனை பெரிதாய் விசுவாசித்தார். வானத்துக்கு தேவன் அவர், பூமிக்கு தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவர் என்னுடைய தேவன். அவர் எனக்கு சொன்னார், நீ உன் தகப்பனுடைய வீட்டையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு வா, நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று. அதுதான் அவருடைய ஆரம்ப அழைப்பு, அதுதான் ஆரம்ப விசுவாசம், அதுதான் அவரை இழுத்து வந்த வார்த்தை. எல்லாவற்றையும் விட்டு, எல்லாவற்றையும் தூக்கி போட்டு அந்த ஒரு வாக்குத்தத்தத்திற்காக அவர் நடந்து வந்தார். ஆனால் வாழ்க்கையிலே நிகழ்ச்சிகள் மாற மாற மாற, நடைமுறைகள் மாற, குடிபெயர்ப்புகள் மாற, இடப்பெயர்ச்சி மாற, எவ்வளோ நிகழ்ச்சிகள் இந்த 60 வருடங்களிலே நடந்தது ஆபிரகாமுக்கு. ஆகாரி நிமித்தம் பிரச்சனை, இஸ்மவேலி நிமித்தம் பிரச்சனை, லோத்து நிமித்தம் பிரச்சனை, அபிமெலேக்கிடத்தில் பிரச்சனை. இவைகள் மத்தியிலும் இந்த ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஒரு அழைப்பு, இந்த ஒரு நோக்கத்தை விடாமலே நின்றிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு அழுத்தமாய் ஆபிரகாமுக்குள்ளே பதிந்திருக்கும் என்பதை கவனிக்க வேண்டும். எவ்வளவு அழுத்தமாய், இந்த அழுத்தம் அவருக்கு இருந்தபடினால் வாழ்நாள் எல்லாம் இதையே மனதில் வைத்திருக்கிறார். ஆகையினால் தான் எபிரேய ஆக்கியோன் அப்படி எழுதுகிறார். அவர்கள் தாங்கள் விசுவாசித்ததை அடையாமற் போனார்கள், ஆனாலும் அவர்கள் இதைவிட மேன்மையான நகரத்தை வாஞ்சித்து போய்விட்டார்கள். என்ன பொருள் பாருங்க, தேவன் கொடுப்பார்னு கூப்பிட்டாரு, வந்தாங்க, காத்திருந்தாங்க காத்திருந்தாங்க காத்திருந்தாங்க, வருஷங்கள் போச்சு, ஆனா அவர் கொடுக்கல. அவங்களும் மறிச்சிட்டாங்க. அப்ப மறிக்கிறப்ப சொன்னாங்களாம், தேவன் எங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு, நாங்களும் காத்திருந்தோம், ஆனாலும் மரணம் வந்துருச்சு, இப்போ தேவன் கொடுப்பேன்னு சொன்னதை நாங்க பார்க்க முடியல. ஆனாலும் ஒண்ணு, இதை விட ஒரு பெட்டர் இடம் மேல இருக்குது, அதனால இனிமே நாங்க அதை நோக்கி போறோம் அப்படி என்று அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு தங்கள் சொந்த தேசத்தை நாடி போகிறோம் என்று விசுவாசித்து போனார்கள். அப்போ அவங்க இருதயத்துல கடைசி வரைக்கும் அதுவே அடிச்சிருக்குது. ஓ, இது தேவன் நமக்கு கொடுக்கணும்னு சொன்ன இடம், தேவன் கொடுக்கிறேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் மாறவே இல்லை. கொடுப்பாரு 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 கொடுப்பாரு, இதேதான் இருக்குது. இந்த இடத்துல ஆபிரகாமை குறிச்சு வாசிக்கிறப்ப எலியேசு பேசுறாரு. கவனிங்க, இப்போ திருமண காரியங்களை ஈசாக்குக்கு தொடங்குறாரு அப்பா ஆபிரகாம்.
அவருக்கு பொறுப்புகள் அதிகம் இருக்குது. ஆனா சமீப நாட்களுக்கு முன்னாடி தான் மனைவியை இழந்தாரு. இப்போ இந்த 23ஆம் அதிகாரத்துக்கும் 24ஆம் அதிகாரத்துக்கும் இருக்கிற இடைவெளி 3 வருஷம். சாராள் மரித்த பிறகு ஈசாக்குக்கு திருமண காரியங்கள் நடக்கும் பொழுது ஈசாக்குக்கு வயது 40. ஆக 3 வருஷ இடைவெளிக்கு பிறகு, சாராளுடைய மரணத்திற்கு பிறகு 3 வருஷம் கழித்து இந்த 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற சம்பவங்கள் தொடர்கிறது. கவனிப்போம். இந்த பகுதியில் வர காரியங்கள். குறிப்பு 1, ஈசாக்கு திருமண காரியம் துவங்கும் போது வயது 40. ஆதியாகமம் 25:20. நம்பர் 2, ஈசாக்கு திருமணம் ஆகும் போது ஆபிரகாமுக்கு வயது 140. எப்படி? 100 வயதுல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்குக்கு 40 வயது ஆகும்போது அப்பா ஆபிரகாமுக்கு வயது 140. நம்பர் 3, ஆபிரகாம் கானானுக்கு வந்து குடியேறி 65 வருடத்தில் மகனுக்கு திருமணத்தை துவக்குகிறார் அல்லது முடிக்கிறார். ஆக ஆபிரகாம் கானானுக்கு வந்து குடியேறி 65 வருடங்கள் ஆகிவிடுகிறது. நம்பர் 4, தன் தாய் சாராள் மரிக்கும் போது ஈசாக்குக்கு வயது 37. நம்பர் 5, ஈசாக்கு திருமணம் முடிக்கும் போது 40 வயது என்றால் சாராள் மரித்து 3 வருடங்கள் கழித்து ஈசாக்குக்கு திருமணம் நடக்கிறது. சரி, முதல் வசனம் சொல்லுது 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24 முதல் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான் அப்படின்னு. இப்போ அவருக்கு வயசு 140 தான். அவர் முழுவதும் வாழ்ந்தது 175. அப்படி என்ன, இந்த 140 வயதிலேயே ஏன் இப்படி முதிர் வயது ஆனார் என்ற வார்த்தை வருகிறது அப்படின்னா, இங்க சொல்லப்படாத சில செய்திகள் வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வெளியே சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, இப்ப பாருங்க, சில இடங்கள்ல திடீர்னு சாவு செய்தி வரும். இப்பதான் ஒருத்தர் இறந்திருப்பாரு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இன்னொருத்தர் இறந்திருப்பாங்க. கொஞ்சம் 2 மாசம் இருக்கும், இன்னொருத்தர் இறந்திருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவோம், இப்பதான் ஒரே வருஷத்துல பிரதர், ஒரே வருஷத்துல 4 சாவு பிரதர், எங்க வீட்டுல ஒரே வருஷத்துல 3 சாவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஆபிரகாமுடைய வரலாறுல சாராளுடைய மரணத்தை 23ஆம் அதிகாரம் விளக்கி சொல்லுது. இதே சீசன்ல ராஜா அபிமலேக்கு இருந்தாம் பாருங்க, பெலிஸ்தியர் தேசத்துல. அந்த ராஜாவும் இறக்குறான். அந்த அபிமலேக்கு ராஜா இறக்கும் பொழுது அவனுக்கு வயது 192. அந்த ராஜாவுடைய மரணத்துல ஆபிரகாம் தன்னுடைய எல்லா ஆட்களோட அந்த மரணத்துல போய் பங்கேற்று அந்த வீட்டாருக்கு ஆறுதல் சொல்ல போறாரு. ஏன்னா அந்த பெலிஸ்திய தேசத்துல ஆபிரகாமுக்கும் நல்ல பெயர் இருக்கிறது, ஆபிரகாமுக்கும் ஒரு ராஜாவுக்கு இணையான எல்லா அந்தஸ்தும் இருக்கிறது. ஆகையினால்தான் அபிமலேக்கு ஆபிரகாம் கிட்ட வந்து பயந்து, என் கூட உடன்படிக்கை பண்ணு, என் சந்ததிக்கு, என் பிள்ளை பேர பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் உன்னால எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு அபிமலேக்கு கேட்டாரு. சோ அந்த அளவுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை தரம் பெருசா வளர்ந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி இருந்துச்சு. இப்ப இந்த ராஜா இறக்குறான் பாருங்க, அந்த ராஜாவுடைய மரணத்தை போய் பார்த்து அந்த வீட்டாருக்கு ஆறுதல் சொல்ல போறாரு. இதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஈசாக்குடைய 39வது வயதுல லோத்து மரிக்கிறார். லோத்து வாழ்ந்தது மொத்தம் 140 வருஷம்.
லோத்து மரணம் கண்டான். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு சொல்லப்படுது. இப்பதான் சாராளுடைய மரணம். ஐயோ, அந்த காயம் ஆறுறதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு லோத்தும் மரிச்சிட்டான்ற செய்தி ஆபிரகாமுக்கு வருது. லோத்து மரிக்கும் பொழுது ஈசாக்குக்கு வயது 39. இதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய சகோதரன் இருக்கிறாரு நாகோர். அந்த நாகோரும் மரிக்கிறாரு. ஆபிரகாம் கூட பிறந்தவர் 3 பேர் இருந்தாங்க. ஆபிரகாம், நாகோர், அப்புறம் யாரு? ஆரான். லோத்துடைய அப்பா முதல்ல மரிச்சிடுறாரு. இப்ப இந்த 2 பிரதர்ஸ் இருந்தாங்க, ஆபிரகாமும் நாகோரும். இந்த நாகோர் ஈசாக்குடைய 40வது வயசு ஆகும் பொழுது நாகோர் தன்னுடைய சொந்த சகோதரனை ஆபிரகாம் இழக்கிறாரு, மரிக்கிறார் என்ற செய்தி வருது. பாருங்க, மரணத்துக்கு பிறகு ஒண்ணுக்கு பிறகு ஒண்ணு வந்துட்டே இருக்குது. இந்த நாகோர் மரிக்கும் பொழுது நாகோருக்கு வயது 172. சோ இப்படிப்பட்ட மரண சம்பவங்கள், செய்திகள் ஆபிரகாமுக்கு வரும் பொழுது அவரும் யோசிக்கிறாரு, நான் கூட இனி ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், எல்லாம் கடந்து போறாங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரை 2 மரணம் ரொம்ப வருத்தப்படுத்துச்சு. ஒன்னு சாராளுடைய மரணம். சாராளுடைய மரணத்துக்காக ரொம்ப வேதனைப்பட்டாரு. 7 நாள் துக்கம் அனுஷ்டித்து சாப்பிடாதே உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அதுக்கு பிறகு தான் சொந்த சகோதரன் நாகோருடைய மரணத்தினால ரொம்ப உடைஞ்சிட்டாராம். தன் சகோதரன் மரணத்தை கேட்டு ஆபிரகாம் மனம் உடைஞ்சு வேதனையில இருந்திருக்கிறாரு. இந்த வேதனையெல்லாம் சூழ்ந்ததுனால அவர் தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு, நான் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், அதனால பையனுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த திருமண வேலைகளை ஆபிரகாம் ஆரம்பிக்கிறார். இப்ப ஈசாக்குக்கு வயது 40. ஏன் இவ்வளவு நாள் ஈசாக்கு திருமணம் பண்ணல? ஆபிரகாம் வரலாறு கூறும் பொழுது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல வர பல நபர்கள் 30 வயசுக்கு மேல திருமணம் பண்ணி இருக்கிறாங்க. ஒருத்தர் 29ல பண்ணி இருக்கிறாரு, ஒருத்தர் 35ல பண்ணி இருக்கிறாரு, இன்னொருத்தர் 34ல பண்ணி இருக்கிறாரு, 37. சோ பலர் 30+, 30+ல மேரேஜ் பண்ணி இருக்கிறாங்க ஆபிரகாம் காலத்திலேயே. அது வேற. ஆனால் இங்க ஈசாக்கு வயது 40 வரைக்கும் திருமணம் பண்ணல. காரணம், ஆபிரகாம் எதிர்பார்க்கிற ஒரு பார்ட்னர், மிக முக்கியமான பார்ட்னர். ஏன்னா இந்த விசுவாசத்தை அடுத்த ஒரு குடும்பத்துக்கு அவர் கடத்திட்டு போகணும். தேவன் மேல இவர் வச்சிருக்கிற விசுவாசம் இருக்குது, தேவன் இவர் அழைச்ச நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை அதே போல இவர மாதிரியே விசுவாசிச்சு அத இவர மாதிரியே காத்திருக்கிற ஒரு குடும்பம் வேணும். சாராள் அப்படி இருந்தாங்க. என்ன வந்தாலும் ஆபிரகாம் கூட நின்று இந்த ஒரு வாக்கு தத்தத்துக்காகவே ஆபிரகாம் கூடவே வாழ்ந்து எல்லா கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கேற்று, அவமான நிந்தைகள்ல பங்கேற்று, சந்தோஷ துக்கங்கள்ல பங்கேற்று வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் வந்தாங்க. காரணம் என்னன்னா, இந்த வாக்குத்தத்தம் அந்த தம்பதிகளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்ப சாராள் இல்ல, அதே மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிற ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். இப்போ இந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிற ஒரு பெண் வேணும் என்றால் அது கானானியருக்குள்ள இருக்கிற குடும்பத்திலேயோ அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளிடத்திலோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது, அந்த விசுவாசம் வராது. அதனாலதான் எங்களை மாதிரி விசுவாசிக்கிற ஒரு பெண்ணும் என் பையனுக்கு வேணும். ஏன்னா என் பையன் என்ன மாதிரியே விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் விசுவாசத்துக்கு தடை வராதபடி இந்த தேசத்தை,
எனக்கு கொடுப்பேன்னு வாக்கு பண்ண அந்த வானத்துக்கு தேவனானவர் இந்த தேசத்தை என் பையனுக்கு கொடுக்கிறார்னா அவனுடைய மனைவி கூட அதே மாதிரி விசுவாசிக்கிறவளா இருக்கணும். எவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு இந்த விசுவாச பாடத்தை சும்மா கிறிஸ்தவங்க தங்க சொந்த ஜாதியில போய் ஆபிரகாம் பொண்ணு எடுத்தார்னு சொல்லி பழகி ஈஸியா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இதை சொல்லிடுறாங்க. இந்த அதிகாரத்துல எவ்வளோ விசுவாச பாடங்கள் இருக்குது, அதையெல்லாம் தவிர்த்துட்டு ஆபிரகாம் சொந்த ஜாதியில பொண்ணு எடுத்தார்ல அதே மாதிரி தான் நம்ம கூட எடுக்கணும் அப்படின்னு. நீங்க ஜாதி பார்த்தா பாருங்க, பார்க்கலன்னா போங்க. எவ்வளோ வருஷம் பேசியே திருந்தாதவங்க இனிமே யாரும் திருந்து போறது கிடையாது. அது உங்க விருப்பம், உங்க பாடு. ஆனால் அது உங்களுக்குள்ள இருக்குது. ஜாதி என்றது வேற எங்க இல்லை, அது இங்கதான் இருக்குது. இந்த இந்து புத்தி, இந்த மனது, இந்து சிந்தை மாறாத பட்சத்துல கிறிஸ்துவின் சிந்தை வராது, கிறிஸ்துவின் புத்தி வராது. இது மகிமையான ஒரு பாடம், சாப்டர். இத மேன்மையானவைகள் எல்லாம் விட்டுட்டு ஒரே காரியத்தை மட்டும் புடிச்சிட்டு பேசுறோம் அப்படின்னா இது ஆவிக்குரிய பார்வையில இத பார்க்கலன்னு அர்த்தம். ஏன் ஆபிரகாம் அந்த கானானிய ஸ்திரீகள் மத்தியில பெண் எடுக்கல? எவனாவது எந்த கானானிய குடும்பமாவது ஆபிரகாம் சொல்லும் போது கேட்டா என்ன ஆயிருக்கும்? ஆபிரகாம் சொல்றாருன்னு வைங்க, எங்க தேவன் இந்த தேசத்தை எனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு அப்படின்னு ஆபிரகாம் அந்த கானானிய குடும்பத்துக்கு சொன்னா அவங்க சிரிப்பாங்களே, விசுவாசிக்க மாட்டாங்களே. சரி, அப்படியே ஒத்துட்டு வரா, அந்த குடும்பம் ஒத்துக்குது, அந்த பெண் ஒத்துக்கிறான்னா அந்த பெண் என்ன சொல்லியிருப்பா? ஏங்க இருக்கிறதே போதும், எவ்வளோ பெரிய வசதி இருக்குது, இப்ப எதுக்கு விசுவாசிக்கணும்? இந்த தேசம் எப்ப நம்ம கிட்ட வரும், நம்ம எங்கெங்க வாங்குவோம் அப்படின்னு தான் கானானிய பெண் பிள்ளை சொல்லி இருக்கோம். ஆபிரகாம் நோக்கம் என்ன, இது இருக்கிற காரணம் என்னன்னா தேவன் இந்த தேசத்தை எனக்கு கொடுப்பேன்னு வாக்கு பண்ணார். அதை விசுவாசிக்கிறேன், 65 வருஷமா விசுவாசிக்கிறேன். அதுக்காக எதையும் இழக்க தயாரான, அதுக்காக என் சொந்த மகனை கூட பலியிடுறதுக்கு மோரியா வரைக்கும் போனேன். அதுக்காக என்னுடைய மாம்சத்தின் தவறால பிறந்த ஆகாரையும் ஆகாருடைய பிள்ளை இஸ்மவேலையும் கூட வெளியேற்றினேன். என்னோடு கூட வந்த லோத்தின் குடும்பம் எதுவும் பத்தி நான் கவலைப்படல. என் மனைவி ராஜாக்கள் மத்தியில் அவமானப்பட்டால் அதை கூட கவலைப்படல. என்னை கொன்று போட்டுருவாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்ன பொழுது என் புருஷனை பாதுகாக்கணும்னு நினைச்சு என்னை காப்பாற்றி இந்த ஊர்கள் எல்லாம் நடத்தி வந்ததுக்கு கூட ஒரு காரணம் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் இந்த கஷ்டத்துக்கும் பாடுகளுக்கும் காரணம் என்னன்னா ஒரே ஒரு காரணம், என் தேவன் என்னை அழைச்சு வந்த காரணம், எனக்கு வாக்கு பண்ண காரணம். இந்த தேசத்தை கொடுப்பேன், உன்னிலே ஜாதிகள் உருவாகி தேசங்களை நிரப்பும், உனக்குள்ளே சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும், உன் வித்திலிருந்து பெரிய ஒரு ராஜ்யத்தை தேவன் ராஜகுமாரன் வர வைக்க போறாரு. இப்படியெல்லாம் விசுவாசித்தானே ஆபிரகாம். இயேசு சொன்னாரு, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னாரு. ஆபிரகாமே அந்த நாளுக்காக ஆசையா இருந்தாருன்னா அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்கு காத்திருக்கிறதா இருக்கணும்? இந்த விசுவாசத்துக்கு பாதகமோ பாதிப்போ வராத ஒரு குடும்பமா இருக்கணும். இது அப்படியே காக்க வேண்டிய ஒன்று, யாரும் உடைச்சிடக்கூடாது இந்த விசுவாசத்தை. இந்த சூழல்ல தான் ஆபிரகாம், ஓகே என் பையனுக்கு அவன் விசுவாசத்துக்கு ஏத்த ஒரு பெண் இங்க இல்ல, இந்த தேசத்தை என் தேவன் கொடுப்பாருன்னு இந்த தேசத்துல இருக்கிறவங்களுக்கே சொன்னா அவங்க எப்படி விசுவாசிப்பாங்க? அவங்க எப்படி நம்புவாங்க? அவங்க எப்படி என்ன எப்படி பார்ப்பாங்க? எனக்கு பின்னால என் பையனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டாங்களா? அதனால இந்த தேவனையே விசுவாசிக்கிறவங்க யார் அப்படின்னு யோசித்தாரு ஆபிரகாம். இந்த தேவனை விசுவாசிக்கிறவங்க யார்? இங்க யாருமே கிடையாது என்ன தவிர. ஓகே, இப்ப என் பையனுக்கு இந்த தேவனை விசுவாசிக்கிற குடும்பம் எங்க இருக்குது? அப்படி தேடுறப்பதான் நாகோரின் குடும்பம்
அந்த தேவனை சேவிக்கிற குடும்பமா இருக்குது. இதுக்கு பின்னாடி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகோரின் குடும்பம் ஆபிரகாம் மாதிரியே கர்த்தரை சேவிக்குது, ஆபிரகாம் மாதிரியே கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துது, ஆபிரகாம் மாதிரியே கர்த்தரை மேன்மைப்படுத்துது, தேவனுடைய நாமத்தை அறிக்கையிடுது. அப்படி ஒரு குடும்பத்தை, விசுவாசத்துக்கு பாதிப்பு வராத ஒரு குடும்பத்தை தேடுறாரு. இந்த அதிகாரம் இருக்குது. திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகாதவங்க, இவங்களுக்கு பயங்கரமான பாடங்களை வச்சிருக்குது சொல்றதுக்கு. ஆனா நம்ம ரொம்ப சீப்பா அந்த அதிகாரத்தை தரம் குறைச்சி பார்க்கறதுனால இதுல 2-3 காரியங்களை எடுத்துட்டு மீதியை தூக்கி போட்டுறோம். பார்ப்போம் எவ்வளோ காரியங்களை இந்த அதிகாரம் சொல்லுதுன்னு. குறிப்பு 2, ஆபிரகாம் ஊழியக்காரனான எலியேசர். இந்த எலியேசர் என்பவனை குறிச்சு ஆரம்பத்திலேயே வாஸ்து இருக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல எலியேசர் என்ற பெயர் வரல. ஆனா எலியேசர் என்ற பெயர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எலியேசர் தமஸ்கு ஊரை சேர்ந்தவன். 15:2. 3, எலியேசர் ஆபிரகாம் வீட்டு விசாரணைக்கர்த்தராய் இருந்தான். 15:2. நம்பர் 4, ஆபிரகாமின் வீட்டில் எலியேசர் வயதில் மூத்தவனாய் இருந்தான். ஆதியாகமம் 24:2. நம்பர் 5, ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றிலும் அவன் அதிகாரியாய் இருந்தான். 24, ஆதியாகமம் 24:2. நம்பர் 6, ஆபிரகாமின் ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டான் எலியேசர். 24:2. எலியேசர் என்றால் தேவன் எனது உதவியாயிருக்கிறார் என்று பொருள். God my help. தேவன் என் உதவியாயிருக்கிறார் என்று பொருள். என்ன இந்த எலியேசரின் சிறப்பு? இந்த அதிகாரத்துல இந்த 2 பேரும் அட்ராக்ட் பண்ற நபர்களா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எலியேசர், இன்னொன்னு பக்கம் ரெபெக்காள். எலியேசர் வயசானவர், ரெபெக்காள் வாலிபம். இந்த 2 பேருமே எல்லாரையும் த்ரில் பண்ற அளவுக்கு அவங்க லைஃபும் அவங்க இருதயமும் அவங்க கேரக்டரும் இருந்துச்சு. ஸோ முதல்ல முக்கியமான நபரான இந்த எலியேசரை குறித்து கவனிச்சுட்டு பிற காரியங்களை கவனிச்சு உள்ள போவோம். எலியேசரை பற்றி சிறப்பு. தன் எஜமானின் முழு நம்பிக்கைக்கு உரியவனா இருந்தான். 24:2. இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தன் எஜமானுக்கு முழு நம்பிக்கை உள்ள ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அரசியல்லையும் அந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம், வியாபாரங்கள்ல தொழில கிடைக்கிறது கஷ்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியங்கள்ல சபையில கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். பிலீவர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. பிலீவர், நீங்க யாரு? விசுவாசியா? பிலீவபிள் பிலீவர் கண்டுபிடிக்கிறது தான் இப்ப ரொம்ப கஷ்டமாகுது. அந்த பிலீவரை நம்பவே முடியல. நம்புகிற அளவுக்கு பாத்திரரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், யார் இந்த எலியேசர்? ஆபிரகாமுடைய பொக்கிஷம், ஆஸ்தி, இவைகளை எல்லாம் பார்க்கணும்னா அந்த ஆள் எவ்வளவு ஒரு நம்பகத்தன்மை உள்ளவனா இருந்திருக்கணும். பல இடங்கள்ல ஆச்சரியமா இருக்குது. இவன் ஒரு மகனை போல ஆபிரகாமுக்கு இருக்கிறான். அதுதான் ஆபிரகாம் தேவனிடத்துல பேசுறப்ப சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு எப்ப பிள்ளை கொடுப்பீங்க? என் வீட்டுல இருக்கிற எலியேசர் எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இருக்கிறான் அப்படின்னு தேவனிடத்திலே போய் அந்த எலியேசரை பத்தி ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. ஆபிரகாம் தேவனிடத்திலேயே எலியேசர் பேரை கோட் பண்ணி பேசுற அளவுக்கு எலியேசர் அவ்வளவு நம்பகத்தன்மையா இருந்தான். என்ன எலியேசருடைய குவாலிட்டி? வேற ஒரு குவாலிட்டியும் இல்லை. ஆபிரகாமுக்கு ஈக்குவலான ரிச் மேனா? இல்ல. ஆபிரகாமோட கூடவே மெசபடோமியா ஊர்ல இருந்து கூட வந்தாரா? இல்ல. லோத்துக்கு சொந்தக்காரா? இல்ல. ஆபிரகாம் சாராளுக்கு சொந்தக்காரா? இல்ல.
எந்த ஊர்? தமஸ்கு ஊரு. ஓகே, எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தா, இவ்வளோ நம்பகத்தன்மை உள்ளவனா இருந்தா, அந்நிய ஊர், சொந்த ஊர் இல்ல, அந்நிய ஊர்ல அவன் தன் எஜமானுக்கு எவ்வளோ ஒரு நம்பகத்தன்மை உள்ளவனா எல்லா வகையில நிரூபிச்சிருக்கிறான் தெரியுமா? அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, நம்மளை நம்பும்படி நம்ம இல்லைன்னா நம்ம விசுவாசியினுடைய முதல் தகுதியை இழக்கிறோம். உன் மேல நம்பிக்கை வைக்கிறப்போ அந்த நம்பிக்கைக்கு துரோகமோ, நம்பிக்கைக்கு அவமானமோ, நம்பிக்கைக்கு அடையாளமா இல்லாம போனா நம்ம முதல் தகுதியை இழக்கிறோம். இந்த எலியேசர் ஆபிரகாமினுடைய முழு நம்பிக்கைக்கு காரணமா இருக்கிறான், கடைசி வரைக்கும் இருக்கிறான். ஓகே, நம்பர் 2, தன் எஜமானிடத்தில் ஆணையிட்டு கொடுத்தவன். ஆதியாகமம் 24:9 பாருங்க. அந்த ஆணையிட்டு கொடுக்கிறதுல யோசித்தான், கேள்வி கேட்டான், ஆணையிட்டு கொடுக்கிறான். அப்படின்னா அந்த வார்த்தையை காப்பாற்றக்கூடியவன், வார்த்தையை காப்பாற்றக்கூடியவன், ஆணையை காப்பாற்றக்கூடியவன். ரொம்ப விசுவாசிகள் வார்த்தையை அள்ளி தெளிக்கிறோம், வார்த்தையின் மதிப்பு தெரியாத இருக்கிறோம், வார்த்தையை காப்பாத்துறதே இல்லை. இந்த சாப்டர் நான் முதல்ல சொல்லிட்டேன், இது பயங்கரமான பாடங்களை உள்ள வச்சிருக்குது. லெஃப்ட் ரைட் வாங்குது. இது கிட்ட போனாலே ஓ நம்ம ஃபெயில் ஆயிடுறோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. வார்த்தையில விசுவாசிங்க நம்புகிற மாதிரி இல்ல. வார்த்தைகள்ல இயேசு வார்த்தையானவர், வார்த்தையை உருவானவர், வார்த்தையை அனுப்பி குணமாக்குறாரு. வார்த்தையானவரே இயேசு, வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. வார்த்தையை பத்தி பேசுறோம், ஆனா நம்ம வார்த்தையை மிஸ்யூஸ் பண்றோமே. நம்ம வார்த்தையில வேல்யூ இல்ல, பவர் இல்ல, நம்புகிற தன்மை இல்ல. வார்த்தையில மாய்மாலம் இருக்கு, வார்த்தையில பொய் இருக்கு, வார்த்தையில கலப்படம் இருக்குது. ஏன் அபிஷேகம் இல்ல? ஏன் இல்லைன்னா வார்த்தையில உண்மை இல்ல. அபிஷேகம் இருந்தா அபிஷேகம் உள்ள இருந்து வார்த்தையின் மூலமா வெளிப்படும். வார்த்தை பொய் பேசுறோம். ஐயோ எவ்வளவு ஈஸியா பொய் பேசுறோம், எவ்வளவு ஈஸியா சாதாரணமா சாக்கு சொல்றோம், எவ்வளவு ஈஸியா வார்த்தைகளை மாத்தி பேசுறோம், எவ்வளவு ஈஸியா சத்தியம் பண்றோம், இல்லைன்றோம். உண்மை ஆணையிட்டு கொடுத்தான்னா பாருங்க, என் வார்த்தையில நான் இதை காப்பாத்துறேன் அப்படின்னு. இன்னைக்கு வார்த்தையை காப்பாற்றுகிறவர்கள் எத்தனை பேரு? கிறிஸ்தவங்களை பேசுறேன், உலகத்தான பத்தி வேண்டாம், அரசியல்வாதியை பத்தி வேண்டாம், மற்றவர்களை பத்தி வேண்டாம், புறவனத்தவனை பத்தி வேண்டாம். ஏன்னா இந்த வார்த்தையினுடைய வேல்யூ அறிஞ்சவங்க நம்ம மட்டும்தான், நம்ம மட்டும்தான். அப்போ எலியேசர் ஆணையிட்டு கொடுக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு வார்த்தையை கீப் அப் பண்றவனா இருந்தார். ஆபிரகாம் சொன்னார், பாரு நீ என் தொடையின் கீழே கை வைத்து எனக்கு ஆணையிட்டு கொடு, என் பையனுக்கு என்னுடைய தேசத்துல போய் பெண் பிள்ளைய பார்த்துட்டு வருவான்னு எல்லாம் செஞ்சார் அவரு. இது ரொம்ப பெரிய மேட்டர். ஆனாலும் இந்த ஆணையிடத்துல அவர் மேல அவநம்பிக்கை வந்ததுனால ஆணையை கேட்கல. எலியேசர் மேபி மிஸ் பண்ணிடுவாரோ, இல்ல சொதப்பிடுவாரோ, மாத்திடுவாரோ, பொய் சொல்லுவாரோ, கலப்படம் பண்ணிடுவாரோ, அந்த மாதிரி இல்ல. இது முக்கியமான மேட்டர். இது ஒரு ஆணைய பேஸ் பண்ற மேட்டர். எலியேசர், உனக்கு தெரியும் எவ்வளவு வருஷம் என் கூட இருக்கிற, நான் ஏன் இங்க வந்தேன், எப்படி வந்தேன், யாரால வந்தேன், எதுக்கு வந்தேன், உனக்கு தெரியும். நான் ஏன் காத்திருக்கிறேன், உனக்கு தெரியும். என் பையன் ஏன் காத்திருக்கிறான் 40 வயசு வரைக்கும் திருமணம் முடிக்காத, உனக்கு தெரியும். என் பையனுக்கு திருமணம் முடிக்கணும்னா இங்க இல்லாத பெண்களா, இந்த ஊர்ல இல்லாத பெண்களா, இந்த ஊர்ல இல்லாத குடும்பமா, வசதி இல்லாத குடும்பமா, வியாபாரிகளா, இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாங்க 2 பேருமே முடிவு பண்ணிட்டோம், இந்த வாக்குத்தத்தத்தை காப்பாத்துற ஒருத்தி வேணும்.
அப்படின்னு. மோரியா மலையில என் மகனை நான் கைகளில கட்டி பலிபீடத்துல வைக்கிறப்பவே என் மகன் அமைதியா இருந்தவன். அப்படிப்பட்ட ஒரு அமைதல் உள்ள புருஷனாகிய ஈசாக்குக்கு தேவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு பெண்ணு தான் வேணும்ன்றதுல நாங்க 2 பேருமே இதுல உறுதியா இருக்கிறோம். அதனால நாங்க 2 பேரும் எங்க ஊரை விட்டு நாங்க வரமாட்டோம். ஏன்னா நான் வந்தது என்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனோ நான் திரும்பி போகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் 65 வருஷம் ஆகுது. என் பையனுக்கு 40 வருஷம் ஆகுது. நாங்க 2 பேருமே போகல. என் மனைவிக்கு 127 வயது வரைக்கும் வாழ்ந்து செத்துட்டா. அவள் கல்லறைக்கு தான் நான் இங்க இடம் பார்த்தனே தவிர எங்க ஊருக்கு திரும்பி போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நாங்க நிக்கிறோம். உனக்கு தெரியும், இந்த விசுவாசத்துக்கு ஆதரவா நீ நிப்பியா? ப்ராமிஸ். இதுதான் எங்க பேஷன், இதுதான் எங்க பேஷன். ஆணையிட்டு கொடுத்தான். ஏன்னா அவன் பல வருஷம் எஜமானுக்கு உண்மையா இருக்கிறான், என்ன வந்தாலும் செய்யக்கூடியவன். ஆணையிட்டு கொடுத்தான். அவன் ஞானம் உள்ளவனா இருந்தான், ஞானம் உள்ளவனா இருந்தான். என்ன பண்ணா? அந்த யானையை முடிச்சதும் அந்த ஊரை விட்டு போய் பெண் தேட போறாரு மெசபடோமியாவுக்கு. ஒரு பெண்ணை தேடுறதுக்கு எங்க போயிருந்தா பெண்ணை பார்க்க முடியும்? இப்போ எங்க போனா பெண்ணை பார்க்கலாம்? உங்களுக்கு தான் தெரியுமே. எந்த இடத்துல போனா பெண் பிள்ளைகளை பார்க்க முடியும்? கல்யாணத்துக்கு, சர்ச்சுக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு, மோஸ்ட்லி அது அந்த மாதிரி இடங்கள், மக்கள் கூடுற இடம் தான். கவனிங்க, எலியேசர் கானானை விட்டு மெசபடோமியாவுக்கு போறாரு. போறப்ப யோசிக்கிறாரு, எங்க போனா நபர்களை பார்க்க முடியும் அப்படின்னு கரெக்டா யோசித்து போனார். இவர் கூட 10 பேர் போறாங்க. இவர் தான் லீடர், தலைமை தாங்கி நடத்துறாரு. போறப்ப அங்க போய் தண்ணீர் துறவுல நிக்கிறாரு. ஏன் கரெக்டா தண்ணீர் துறவுல நின்னா பெண்கள் தண்ணி எடுக்க வருவாங்க. ஓகே, சரி. இவர் கொடுக்க போற டெஸ்டுக்கு சரியான இடத்துல தான் நிக்கிறாரு. சரியான இடம், தண்ணீர் துறவு, மாலை நேரம். அப்போ பெண்கள்லாம் தண்ணி எடுக்க வர இடம். பாருங்க, ஒரு காரியத்தை துவங்கிட்ட பிறகு அதை படிப்படியா செய்யறதுக்கு ஞானத்தை யூஸ் பண்ணணும். ரொம்ப பேரு வீட்டுல வழக்கமா கேஷுவலா சொல்லிடுறாங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பையனுக்கு பொண்ணு பார்க்கிறேன், கிடைக்கவே இல்லை. என் பொண்ணுக்கு பையனை பார்க்கிறேன், இன்னும் கிடைக்கவே இல்லை பிரதர், வயசு ஆகிட்டே போகுது, எவ்வளோ பொண்ணை பார்த்துட்டோம் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப பேரு. பொண்ணு இருக்கிற இடத்துல தேடணும். நீங்க இருக்கிற இடத்துல பொண்ணு இல்லைன்னா பொண்ணு இருக்கிற இடத்துல பொண்ணு தேடணும். அதே மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல பையன் இல்லைன்னா பையன் இருக்கிற இடத்துல தேடணும். இதுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும். திருமணத்துக்கு நீங்க ஆளை தேடுறது, தேடுதல் தான் முக்கியம், வேற ஒண்ணும் கிடையாது. இது தேடுதலை சொல்லுது இந்த அதிகாரம் முழுசும். ஒரே ஒரு பையனுக்கு ஒரே ஒரு பொண்ணை தேடுறதுக்கு இவ்வளவு தூரம் பயணம், 10 பேர் ஒட்டகத்துல போய் இவ்வளவு தூரத்துல போய் ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கணும். இது தேடுதல். ஏன் நம்ம சொல்றோம்? நம்ம தேடுறோம், ஆனா சரியா தேடல. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, கொடுக்கப்படல. அப்பதான் இயேசு எக்ஸ்ட்ரா 2 சேர்த்து சொல்றாரு, தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடு. ஜெபிக்கிற சரி, நீ என்ன சொல்ற? ஜெபம் பண்ணினே இருக்கிறோம் பிரதர், 5 வருஷமா ஜெபிக்கிறோம்,
5 வருஷமா ஜெபிக்கிறோம், இன்னும் பார்ட்னரே வரல. சி ஓகே, இனிமே பிறக்க போறது கிடையாது. பிறந்தவன் எங்கேயோ இருக்கிறான், பிறந்தவள் எங்கேயோ இருக்கிறான். சோ தேடுதல் என்பது முக்கியமான வேலை. அதுக்கு தான் இந்த அதிகாரத்தின் முதல்ல சொன்னேன், ஒரு தகப்பனுடைய கடமை இந்த அதிகாரம் சொல்லுது அப்படின்னு. அப்போ பெற்றோருடைய கடமை என்னன்னா, ஈஸியா பிள்ளைங்களுக்கு திருமண வயதை தாண்டிட்டு சொல்லக்கூடாது, நாங்க தேடிக்கிட்டே இருக்கிறோம் கிடைக்கல அப்படின்னு. தேடுதல் என்றது தேடிக்கிட்டே இருக்கணும் கிடைக்கிற வரைக்கும். பலர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்ல, இந்த உலகத்துல கர்த்தர் ஒருத்தனை படைச்சா அந்த ஒருத்தனுக்கு ஒருத்திய கட்டாயம் படைச்சிருப்பாரு. இந்த உலகத்துல ஒருத்திய படைச்சிருந்தா அந்த ஒருத்திக்கு இந்த உலகத்துல ஒருத்தனை படைச்சு வச்சிருப்பாரு. தேடுறதுல இருக்குது. தேடும் பொழுது தேவனிடத்துல ஜபம் பண்ணி தேவனுடைய உதவியும் நடத்துதலையும் வச்சு தேடினா கிடைச்சிரும். இந்த இடத்துல தேடுறது ரொம்ப கஷ்டம்தான். எலியேசர் பெரிய ஒரு பொறுப்பை கையில் எடுத்துட்டாரு. ஆனா ஆபிரகாமுக்கும் வாக்கு பண்ணிட்டாரு. இப்ப என்னன்னா தேடுறது கஷ்டம். அதனால எலியேசர் என்ன பண்ணாரு, ஓகே 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 இது நம்மளால முடியாது முடியாது, தேவனே உம்மிடத்திலே சார்ந்துக்கிறோம், எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது, நான் ஜெபம் பண்ண போறேன், எனக்கு தெரியாது, நீங்க தான் காட்டணும், நீங்க தான் காட்டணும். see டோட்டலா அவர்கிட்ட போட்டாரு. ஆபிரகாம் கேள்வி கேட்டாரு எலியேசர், எப்படி அவ்வளவு தூரம் போய் பொண்ணை தேட சொல்றீங்க, ஒருவேளை அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டா, ஓகே என் பையனை கூட்டு போக கூடாது, பரவாயில்லையா, ஓகே என் பையனை கூட்டு போக கூடாது. ஆனா ஒன்னு சொல்றேன் எலியேசர், ஒன்னு சொல்றேன், வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமான என் தேவன் என் பையனுக்கு ஒரு பொண்ணை கொடுக்கும்படிக்கு உனக்கு முன்னே தம்முடைய தூதனை அனுப்புவார். எப்படி டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க தேவனை. இது கஷ்டமான வேலை அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா, தாயே தந்தையே சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு ரைட் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சா கஷ்டம்தான். ஓகே, உங்களால முடியாத நிலைமைன்னு வந்துச்சுன்னா பெட்டர் அவரிடத்துல விட்டுணும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நீங்க நடத்தணும், யாருன்னா அனுப்பணும், உனக்கு முன்னே ஒரு தூதனை உன் கூட அனுப்புவார் அப்படின்னு சொன்னார் ஆபிரகாம். அதே மாதிரிதான் உங்க பிள்ளைங்களுக்கு பார்ட்னரை நீங்க செலக்ட் பண்ற பொழுது தேவன் யாரையாவது ஒரு மனுஷனை ஒரு தூதன் மாதிரி அனுப்புவாரு, ஒரு மனுஷிய தூதனை அனுப்புவாரு, ஒரு போதகனை தூதனை அனுப்புவாரு, ஈவன் ஒரு புரோக்கரை கூட தூதனை அனுப்புவாரு, யாரையோ ஒருத்தரை தூதன் மாதிரி அனுப்பிடுவாரு, அவ்வளவுதான். அப்போ தேடுதல் என்பது கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கணும். நீங்க அதுல ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் இருக்குது எலியேசர் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்ல ரெஸ்டே எடுக்கல, கிளம்புனாங்க, நேரா அடிச்சாங்க, ஜபத்தோட போனாங்க. அன்னைக்கே வேலை நடந்துச்சு. அன்னைக்கே போய் நின்ன அன்னைக்கே துறவண்டியில நின்னதுமே டக்குன்னு வேலை முடிஞ்சது. இவனுக்கே ஆச்சரியமாயிருச்சு, ஜபத்தோட பண்ணா எவ்வளோ ஒரு ஃபாஸ்டா வேலை நடக்குது. ஜபத்தோட பண்ணா ரொம்ப பேரு ஜபிக்கிறோன்னு சொல்லி அதை விசுவாசத்தோட ஜபத்தோட பண்ணல. ஏன்னா அதுல ரொம்ப அடிஷனல் வந்துடுது. சோ ஜபத்தோட காரியத்தை துவங்கினா, இதுதான் எலியேசர் வெற்றிக்கு காரணமே. ஒரு பையனுக்கு பெண்ணை தேடணும். இதுல இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, ஈசாக்கு கட்ட போற பையன் ஈசாக்கு கூட இல்ல, ஈசாக்குடைய அப்பா அவரும் கூட இல்ல. எலியேசர் மாமாவும் கிடையாது, சித்தப்பாவும் கிடையாது. எந்த அளவுக்கு பொறுப்பான ஒரு ஊழியக்காரனா வேலைக்காரனா இருந்தா எலியேசர் இந்த காரியத்தை ஸ்பிரிச்சுவலா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. அதுதான் ஈஸி மெத்தட். பிரதர் சிஸ்டர், சில நேரங்கள்ல உங்களால செய்ய முடியாத நிலைமை வரப்ப எதையுமே ஆண்டவரிடத்தினுடைய பலத்தை கேட்டு போட்டுடணும்.
முடியல ஆண்டவரே, என்னால முடியல. நீங்க பாத்துக்குங்க. இந்த பழக்கம் வரலன்னா நீங்க தான் இதை சுமக்க வேண்டியதா இருக்குது. இந்த பழக்கம் வந்துட்டா இது உங்களுடைய இருதயத்தை லகுவாக்கிடுது. எல்லா காரியத்துக்குமே, உங்க படிப்பா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், எங்கேயாவது நீங்க களைப்படைந்து போனால் இந்த காரியத்தை நீங்க செஞ்சிடணும். என்ன? முடியல ஆண்டவரே, நீங்க தான் பாத்துக்கணும், இதுக்கு மேல நான் ட்ரை பண்ண முடியாது, அவ்வளவுதான். இப்படி தேவ கிருபையை கேட்கும் பொழுது தேவன் அவர் இறங்கி கிரியை செஞ்சு காரியத்தை லகுவாக்குறாரு. இங்க பாருங்க, எலியேசர் ஞானம் உள்ளவன் போய் துறவண்டையில நிக்கிறாரு. இப்ப அவருக்கு தெரியும் துறவண்டையில பெண்கள் வருவாங்கன்னு. சரி, இப்போ நிக்கிற ஆளு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே எல்லாமே ஸ்பிரிச்சுவலா நடக்குது. எல்லாமே ஸ்பிரிச்சுவலா நடக்குது. இப்போ ஒட்டகங்கள்லாம் நிக்குது, இவரும் நிக்கிறாரு. எல்லாம் கேட்டிருப்பாங்க, என்ன சார் இங்க நிக்கிறீங்க, ஏன் சார் நம்ம இங்க நிக்கிறோம்? ஏய் கவனி, இங்க மக்கள் வராங்க, ஊருக்கு வந்துட்டோம், நம்ம இப்ப இங்க இருந்து நம்ம எஜமானுடைய குமாரனுக்கு பெண் இங்க இருப்பாளா அப்படின்னு தேடுறோம். ஓகே, ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்பர் 5, நல்ல பயிற்சியினால் ஆட்களை தெரிந்தெடுக்க தெரிந்தவன் எலியேசர். என்ன பயிற்சி? ஓகே, நான் முதல்ல சொன்னேன், ஆபிரகாமுடைய எல்லா ஆஸ்திகளுக்கும் இவன் தலைவனா இருக்கிறான், வேலைக்காரர்களுக்கு தலைவனா இருக்கிறான், வேலைக்காரர்களுக்கு தலைவனா இருக்கிறான். ஹோல் அட்மினிஸ்ட்ரேஷன் இவர்கிட்ட தான் இருக்குது. வைஸ் மேன், praying man, believable man, trustworthy. இப்போ அவர் திறமைய டெஸ்ட் பண்ற நபரா நிக்கிறாரு. எப்படி? நம்மளா இருந்தா என்ன சொல்லி இருப்போம்? எப்படிடா, யாரடா கேட்கறது, இங்க போய் எப்படி என்ன நினைச்சுப்பாங்களோ, ஐயோ எப்படி போய் அட்ரஸ், எந்த அட்ரஸ், எந்த வீட்டு பெண்ணு, யாரை கேட்போம் அப்படின்னு. See, என்ன அழகான ஒரு அப்ரோச். டெஸ்ட் பாருங்க. இப்ப என்ன பண்றாரு இவர்? துறவண்டையில நின்னு, நான் தண்ணி கேட்க போறேன், நான் தண்ணி கேட்டா குடியும் என்று எனக்கும் கொடுக்கணும், உங்க ஒட்டகத்துக்கும் குடிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றவள் எவளோ அவள் தான் என் எஜமானனுக்கு ஏத்த மனைவி அப்படின்னு. டெஸ்ட், பெரிய டெஸ்ட், இது கஷ்டமான டெஸ்ட். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இது ஈஸி கிடையாது. குடியும் அப்படின்னு சொல்லணும், என் ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன், தண்ணியை வார்ப்பேன்னு சொல்லணும். அப்படின்ற டெஸ்ட இவரே நிர்ணயிக்கிறாரு. அப்பனா இதுல இருந்து என்ன தெரியுது? எலியேசர் ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், யாரை எப்படி வேலை வாங்கணும்னு தெரிஞ்சவர், எந்த வேலைக்கு எப்படி அவங்களை பயிற்சிக்கணும்னு தெரிஞ்சவர். அதனால இப்படி ஒரு டார்கெட்டை முன்னால வைக்கிறாரு. நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க கிடைச்சா நமக்கு வேலைங்க பலு குறைஞ்சிரும். நம்ம ஆளுங்கிட்ட போராடுறதே பெரிய வேலையா இருக்குது. 100 தடவை சொல்லணும், 200 தடவை ஞாபகப்படுத்தணும், 300 தடவை கணக்கு கேட்கணும், 400 தடவை அவனை திரும்ப திரும்ப விரட்டணும். எப்படி இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அந்த நாட்கள்லயே? விஞ்ஞானம் உலகத்துல, அறிவு பெருத்த கலியுகத்துல இப்படிப்பட்ட நபர்கள் இல்லையே. என்ன அறிவியல் வந்து என்ன பிரயோஜனம்? படிப்பு என்ன பிரயோஜனம்? டிகிரிஸ் என்ன பிரயோஜனம்? செல்வமும் பணமும் ஆஸ்தி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு ஆவிக்குரிய தரம் நம்பிக்கை உள்ள மனுஷர்கள் இப்ப இல்லையே, இல்லையே. ஒரு காரியத்தை சொன்னதும் அதை சவாலா ஏற்று, அது எவ்வளவு தூரம் இருந்தாலும் போய் அதை ஜபத்தோட துவக்கி அதை செலக்ட் பண்றதுக்கு
ஒருத்தன் இவ்வளோ பிளான் பண்ணக்கூடியவனா இருந்தால் எலியேசர் எவ்வளோ திறமை உள்ளவனா இருந்திருக்கணும். நம்பர் 6, முடிவெடுப்பதில் அவசரப்படாதவன். 24:21 என்ன? இவர் தண்ணி கேட்டாரு, ரெபெக்காள் தண்ணி கொடுத்தா. தண்ணி கொடுத்துட்ட பிறகு உங்க ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் அப்படின்னு சொல்ற. ஒட்டகங்களுக்கும் வார்த்துட்டா. அப்போ இவருக்கு ஷாக் ஆயிருச்சு. என்னடா இது, நம்ம இவதானா சரியான நபரா? ஏன்னா இவர் வச்சது பெரிய எதிர்பார்ப்பு. அவ செய்யற ஒவ்வொன்றுமே இவருக்கு பயங்கர திருளாயிடுச்சு. சின்ன பொண்ணு என்ன பார்த்தா மதிப்பா குடிங்க ஆண்டவனேன்னு சொன்னா, உங்க ஒட்டகம் குடிச்சிச்சா வேணுமா, அதுக்கும் வார்ப்பன்றா. நான் என்ன மனசுல நினைச்சனோ அதையே இவ செஞ்சிட்டால. மேபி இவளா இருக்குமோ? ஓகே 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 அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஒருவேளை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பதட்டப்பட்டு வார்த்தையை விட்டுட்டா நாளைக்கு அப்புறம் வார்த்தையை திரும்ப வாங்க முடியாது. அதனால இந்த வாலிப பெண் இடத்துல இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். See, இந்த மெச்சூரிட்டி நிதானம் வயது ஆக ஆக வரணும். அவசரப்படாமல் முடிவெடுக்கிறது. இந்த சாப்டரை நான் முதல்ல சொல்லிட்டேன். அம்மா, அப்பா, பையன், பொண்ணு, வீட்டில் இருக்கிற எல்லாரும், வேலை செய்யற எல்லாருக்கும் இது பெரிய பாடம்னு. இங்க அம்மா எல்லாருக்குமே இது பாடத்தை சொல்றது. அவசரப்பட்டு பல காரியங்கள் கெட்டு போச்சு. வாழ்க்கையில எந்த இடத்துல நீ நிதானமா இருக்கணுமோ அந்த இடத்துல நிதானமா இல்லாததுனால அவசரப்பட்ட காரியங்கள் கெட்டு போச்சு. அவசரப்பட்டு லவ் லெட்டர் வாங்கி லவ் பண்ணதுனாலயே கடவுள் உனக்கு வச்ச பெஸ்ட் பார்ட்னரை இழந்துட்ட. அவசரத்துல காலேஜ் படிக்கிறப்பவே பார்ட்னரை தேடிட்ட. அவசரத்துல நடந்துச்சு. பஸ்ல, ட்ரெயின்ல, வழிபோக்கல்ல, வழியில, சர்ச்சில். ஐயோ, அந்த காத்திருத்தல் உன்னால இல்லாம போனதுனால, அவசரப்பட்டு வாழ்க்கை துணைய முடிவு பண்ணதுனால வரப்போற ஒரு பெஸ்ட் உனக்காக ஏற்படுத்தி இருந்த ஒரு பெஸ்ட மிஸ் பண்ணிட்ட. பலர் அப்படி மிஸ் பண்ணிட்டான் வாழ்க்கையில. எப்ப தெரியுமா ஃபீல் பண்ணாங்க? திருமணமாகி பிள்ளைகளை பெற்று குடும்பத்துல முரண்பாடுகள் வந்த பிறகு இது எனக்கு சூட் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். திருமண காரியத்துல அவசரம் காட்டக்கூடாது. பெற்றோர் ஆனாலும் சரி, பிள்ளைகளானாலும் சரி. தோ முடிவெடுக்கிறதுல அவன் யோசிக்கிறான். வெயிட் பண்ணு. இவ தண்ணி கொடுத்துட்டா, ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுத்துட்டா, மேபி இவளாயிட்டும் கிட்ட வந்துட்டு எதிர்பார்ப்பு மேபி. அப்போ திருமண காரியங்கள் இங்க மாப்பிள்ளையும் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரும் இல்ல. கவனிங்க, எவ்வளவு ரிஸ்கான ஜாப் இது, எவ்வளவு ரிஸ்கான. பொதுவா என்ன தெரியுமா நடக்குது? ஒரு வீட்டுக்கு ஒரு பையனை ரெஃபர் பண்றீங்க, இல்ல ஒரு பொண்ணை ரெஃபர் பண்ணி இந்த பையனை கட்டிக்கலாம், இந்த பொண்ணை கட்டிக்கலாம்னு சொல்றீங்கன்னு வைங்க. திருமணம் ஆயிட்டு நீங்க சொல்லி அந்த திருமணம் கைகூடி திருமணம் ஆயிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா நீங்க தப்பிச்சிங்க. பொண்ணை காட்டினவர் தப்பிச்சாரு, பையனை காட்டினவர் தப்பிச்சாரு. எல்லாம் முடிஞ்சிட்டு, ஆனா பொண்ணும் பையன் வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டுன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் பொண்ணை காட்டினவரும் பையனை காட்டினவரும் சாபத்துக்குள்ளாவார். சோ பிரச்சனை வந்துட்டா வேற மாதிரி டீலிங், பிரச்சனை வராத வரைக்கும் வேற மாதிரி டீலிங். இங்க எலியேசர் இந்த காரியத்தை ஸ்டெப் எடுத்துட்டு போறாரு. பிரச்சனைன்றதே வராது, வரவே கூடாது அப்படின்ற ஒரு நிலையில அவர் நிக்கிறாரு. சோ முடிவெடுப்பதுல கவனமா இருக்கிறார், நிதானமா இருக்கிறார். எனக்கு இந்த இடம் வந்ததும் எலியேசரை ரசிக்கிறேன் நான். எப்படி நமக்கு கூட வரலையே அந்த நிதானம்.
நமக்கு கூட வரல, அவசரப்பட்டுறோமே, பல நேரத்துல அவசரப்பட்டு செஞ்சிடறோமே. எப்படி நிதானிக்கிறான் முக்கியமான நேரத்துல? பிரதர் சிஸ்டர், ஐயோ லைஃப்ல எவ்வளவு பாடங்கள் கத்துக்க வேண்டியது இருக்குது. கத்துக்கப்படாததையே கத்துக்கப்படாமலேயே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடறோம். இன்னும் பல பாடங்களை கத்துக்கவே இல்லை, வாழ்க்கையே முடிய போகுது. தோ எலியேசர் முடிவெடுப்பதில் அவசரப்படாமல் நிதானமா இருக்கிறார். நம்பர் 7, பொருள் கொடுக்க தயங்காதவன். என்ன பண்றாரு? அந்த பெண்ணை பார்க்கிறாரு. அந்த பெண்ணை பார்த்ததும் கேட்கிறாரு, ஏய் நீ யாருடைய மகள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவள் செய்தா பாருங்க உதவி. அந்த உதவிக்கு இவர் பொருளையும் எடுத்து அவளுக்கு வாரி வழங்குறாரு. கவனிங்க, 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். முதல்ல அவர்கிட்ட பொருள் இருக்குது, பொருளோட தான் வந்தாரு. இப்போ அவர் அந்த பெண்ணிடத்துல அட்ரஸ் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அவளை கவனிச்சாரு, அவள் செய்த கவனிச்சாரு. இவர் எதுவுமே பேசல, முதல்ல தண்ணி வாங்கி குடிச்சிட்டாரு. இப்போ அவள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்து கொண்டிருக்கிறாள், அமைதியா இருக்கிறாரு. எவ்வளவுதான் வார்க்கிறா அப்படின்னு பாக்குறாரு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் டெஸ்ட் பண்றாரு, செக் பண்றாரு, நோட் பண்றாரு. அவளும் சலிக்கல, அவளும் இறங்கி தண்ணி எடுத்துட்டு வரா, தண்ணி ஊத்துறா, ஒட்டகங்கள் குடிக்குது, முகத்துல எந்த வெறுப்பும் காட்டல, பாத்திரத்தை டொக்குன்னு வைக்கல. சோ பார்த்துட்டு முடிஞ்சதுமே அவ செஞ்ச இந்த காரியத்துக்கு போய் ஒரு கிஃப்ட கொடுக்கிறாரு. பொண்ணையும் அவளுக்கு தேவையான ஒரு சின்ன அணிகலனையும் கொடுக்கிறாரு. 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடுக்கங்களையும் கொடுக்கிறாரு. இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எலியேசர் பொருளாசை இல்லாதவர். நம்ம ஆளாம் தான் என்ன பண்ணிருப்பாரு, இது ஏன் கொடுக்கணும், அப்புறம் பார்த்து எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம், இதை நம்ம வச்சுப்போம், கொஞ்சம் நம்ம எங்கெல்லாம் நம்ம சுருட்ட முடியுமோ, எதெல்லாம் மிச்சம் பண்ணி எடுக்க முடியுமோ அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல கேப் வச்சுட்டே போவாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க கொஞ்சம் எடுப்போம், அங்க கொஞ்சம் எடுப்போம், அங்கிருந்து அங்க வீட்டுக்கு போன பிறகு கொஞ்சம் எடுப்போம். என்ன எஜமான் பார்க்கவா போறாரு? சோ எடுத்துட்டு வந்ததுல பாதியை கொடுத்துட்டு மீதியை சுட்டுட்டு இருக்கலாம். அப்படி செய்யல. தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் தலைவனா இருந்தான் அவன், ஆஸ்திகளுக்கெல்லாம் பொறுப்பா. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, பொண்ணு கையாளுறாரு. அவரு கையாளுறப்ப எவ்வளவு ஒரு சுதந்திரமா அதை செய்யறாரு, ஒரு சொந்த தகப்பனம் மாதிரி செய்யறாரு. அங்க அந்த பெண்ணுக்கு கிஃப்ட கொடுக்கிறாரு. ஓகே, நம்பர் 8, அவசரப்படாமல் படிப்படியாய் காரியத்தை செய்பவன். 24, 23. இப்போ கிஃப்ட் கொடுத்துட்டு இப்ப கேக்குறாரு, இப்போ கிஃப்ட் கொடுத்துட்டு நீ யாருடைய மகள்மா அப்படின்னு கேக்குறாரு. அவ சொல்றா 23, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடம் உண்டு என்றான். இப்போ எடுத்ததுமே அட்ரஸ் பண்ணணும், அந்த பெண் இடத்துல போய் கேட்கணும். கேட்கிறாரு, அம்மா நீ யாருடைய பெண், ஏன் உன் பேர் என்னம்மா அப்படின்னு ஏன் கேட்கல? நியாயமா என்ன கேட்டிருக்கணும், உன் பேர் என்ன,
அப்படின்னு கேட்டுக்கணும். ஆனா இவர் ஏன் பேரை கேட்கல, நீ யாருடைய மகள் அப்படின்னு ஏன் கேட்டாருன்னா, மா உங்க வீட்டுல இவ்வளவு அழகா உன்னை வளர்த்தாங்களே, யாருமா அது, யாருமா உன்னை மாலையில தண்ணி எடுத்து தோல் மேல குடத்தை வச்சு துறவுக்குள்ள இறங்கி நீ இவ்வளவு நேரம் தண்ணிய வார்க்கக்கூடிய அளவுக்கு கடினமான வேலைகளையும் முகம் கோணாமல் செய்யக்கூடிய அளவுக்கு உன்னை வளர்த்தாரே தாய் தந்தை, அவங்க யாரு, அவங்க யாரு, அவங்கள நான் முதல்ல பார்க்கணும். நீ யாருமா? ஐயோ பிஇ படிச்சுட்டு எம்இ படிச்சுட்டு பிஹெச்டி படிச்சுட்டு கிச்சன்ல ஒரு காஃபி கூட போட தெரியாத பெண்கள் எவ்வளவு பேரு. படிக்கிறதுக்கு டைம் இருக்கு, டிகிரி வாங்க டைம் இருக்கு, எக்ஸாமுக்கு டைம் இருக்கு, பிராக்டிக்கலுக்கு டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு, ஒதுக்கிட்டோம். ஆனால் ஒரு குடிக்க காப்பியும் ஒரு சாம்பார் சாதத்தையும் செய்யறதுக்கு அறிவும் கையில கலையும் வரலையே. ஏன் பிரச்சனை? படிச்ச இப்ப வாலிப பிள்ளைங்க திருமணமான வீடுகள்ல என்ன பிரச்சனை தெரியுமா? இவங்களுக்கு படிப்பும் பணமும் தான் முதல் பிரதானமா இருக்குது. யார் இறங்குறது அப்படின்றத போட்டியா இருக்குது. யார் கிச்சனுக்குள்ள போறது, யார் பாத்திரத்தை கழுவுறது, யார் சமைக்கிறது, இதுவே போட்டியா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு முக்கிய பொறுப்புகளா நினைப்பதே கிடையாது. இப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருப்பாங்கன்னா அந்த வீட்டுல பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. நீங்க முதல்ல வளைய கத்துக்கணும், அப்பதான் பிரச்சனை வளையும். பிரச்சனையை வளர்க்கறது யாரு? பிரச்சனையை ஓங்கி நிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றது யாரு? இங்க என்ன ஆச்சரியம், எனக்கு என்ன ஆச்சரியம், எப்படி இந்த பெண்ணு யாரோ ஒரு அந்நியன், அந்த அந்நியன் தண்ணீர் கேட்டா இவள் முகம் கோணாத தோல்ல குடத்தை சுமந்து வந்து அவனுக்கும் குடிங்க அப்படின்னு சொல்லி, உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்லி அத்தனை முறை அவள் இறங்கி ஏறி தண்ணியை கொண்டு வந்து ஒட்டகத்திற்கு கொடுத்த பிறகு அவள் சந்தோஷமா பேசுறான்னா, இது எதிர இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா, உண்மையிலேயே இந்த பெண்ணை வளர்த்த தாயும் தந்தையும் உண்மையிலேயே பெஸ்ட் பேரண்ட் அப்படின்னு தான் ஆச்சரியப்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம், இவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு உள்ள இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். அதனால அவங்க பேரண்ட் யாருன்னு கேட்கிறாரு. ஓகே, நம்பர் 9, காரியத்தை முடித்ததும் கர்த்தருக்கு நன்றி கூறியவன். ஆதியாகமம் 24, 26, 27 என்ன சொல்லுதுன்னா, அவள் இடத்துல பேசுறாரு. பேசிட்டு அவர் என்ன பண்றாரு பாருங்களா. அப்பொழுது அந்த மனிதன் தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். ஓகே, இப்போ அவர் கேட்டதும் அந்த பெண் சொன்னதுக்குமே அவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. சரியான நபரு, சரியான வீடு, சரியான ஊரு முடிவு பண்ணிட்டாரு. கர்த்தர் என்ன சரியா என் எஜமானுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு அப்படின்னு அவருக்கு ஷாக்கா இருந்துச்சு. உடனே அவர் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றாரு. சந்தோஷத்துல ஜெபிக்க மறந்துடுறவங்க ரொம்ப பேர். சந்தோஷத்துல நம்ம கூட செய்யறோமே, சந்தோஷத்துல பைபிள் வாசிக்காத போயிடுறோம், சந்தோஷமா அந்த ஜெபம் பண்ணாத போயிடுறோம், சந்தோஷத்துல சபைக்கு வராத போயிடுறோம், சந்தோஷத்துல லேட்டா வரும், சந்தோஷத்துல ஊழியத்துக்கு போல. இங்க சந்தோஷம் வரப்ப தீர்க்கமாயிடுச்சு. இவத்தான் இந்த பெண்ணு
இவள் அழகு, இவள் திறமை, இவள் இருதயம், இவள் மனது, இவ பேச்சு, இவள் எல்லாமே என் எஜமானுக்கு சூட் ஆகுது. ஓகே, தேவனே தேவனே சரியான இடத்துல என்ன கொண்டு வந்தீங்க. அதுவும் எங்க எஜமானுடைய சொந்த சகோதரன் வீட்டுக்கு நேரா நடத்திட்டு வந்தீங்க அப்படின்னு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாரு. அன்பானவர்களே, ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளை எந்த ஒரு நன்மை முடிஞ்சதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றதுல மறக்கவே மாட்டான், மறக்கவே கூடாது. சின்ன சின்ன காரியங்களுக்கு தேவனை கனம் பண்ணி ஸ்தோத்தரிக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய பெரிய முக்கியமான ஒண்ணு தெரியுமா? இந்த செய்தியை தொடங்கறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றாரு. ஓ, துறவு அண்டையில நான் நிக்கிறேன், எனக்கு தண்ணி கொடுக்கணும், எவள் எனக்கு தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒட்டகத்துக்கு வார்ப்பன்னு சொல்றாள். ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஓகே, காரியத்தை துவங்க முன் ஜெபிக்கிறாரு. காரியம் அதே மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப முடிஞ்சதும் ஜெபிக்கிறாரு. தேவனே, இப்படி ஒரு சரியான நேரத்துல இடத்துல என்ன கொண்டு வந்து சேர்த்தீங்களே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம் அப்படின்றாரு. கவனிங்க வார்த்தையில, ஸ்தோத்திரம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தருக்கு எவ்வளோ நன்மை கர்த்தர் செய்கிறாரு. இன்னும் இஸ்ரவேல் மக்கள் புத்தி இருக்குது உள்ள, விசுவாசிகளுக்கு, சபைக்கு வரவங்களுக்கு. இஸ்ரவேல் மக்கள் எப்படி முறுமுறுத்தாங்களோ அப்படியே முறுமுறுக்கிறோம், எப்படி முகம் கோணனாங்களோ அப்படியே கோணறோம், எப்படி ஒரு நாள் நன்மையை வாங்குறோம் மறுநாள் தீமையை பேசுறோம், ஒரு நாள் ஆண்டவரை போற்றி உயர்த்துறோம் மறுநாள் அப்படியே மறந்துடுறோம். ஐயோ, அந்த இஸ்ரவேல் பக்கங்களுடைய அதே புத்தி, அதே புத்தி இன்னைக்கும் இஸ்ரவேலர் சபைக்குள்ள இருக்கிறா. நம்ம நினைச்சுக்கிறோம் எங்கேயோ வனாந்தரத்துல 40 வருஷத்துல நடந்து போனப்போ இஸ்ரவேலர் இருந்தாங்கன்னு. இல்ல 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 இல்ல. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு எத்தனை முறை படிச்சு கூட கர்த்தருக்கு நன்மையை வாங்கி அவரிடத்துல வாங்கி 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 அவரிடத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணாத விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேரு, எவ்வளவு பேரு? நன்றி இல்லையே, ஸ்தோத்திரம் இல்லையே. தேவன் கொடுக்கிற காரியங்களுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தாதவன் எப்படி மனுஷனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்க முடியும்? அப்போ அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, சரியான இடத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்றாரு. ஓகே, நம்பர் 10, காரியத்தை முடிக்கும் முன் புசிக்காதவன். 24:33. அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க வீட்டுக்கு போனதும் சாப்பிடுங்கன்றாங்க. சாப்பிடுங்கன்னு சொன்னதும் அவர் சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னா, நான் வந்த காரியம் முடியாம நான் எப்படி உங்க வீட்டுல சாப்பிடுறது, அதனால நான் முதல்ல பேசட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி காரியம்லாம் நம்ம ரொம்ப நல்லா செய்வோம். எப்படின்னா, இப்ப பொண்ணு வீட்டுக்கு போறோம், புள்ள வீட்டுக்கு போறோம்னா, இல்லைங்க நான் வந்த காரியம் முடியாத, கை கழுவுறது இல்லைங்க, கை இதுக்கெல்லாம் நினைக்க மாட்டேங்க, சாங்கியப்படி எது செஞ்சாலும் அழகா செஞ்சிருவோம், சாங்கியங்களுக்கு குறைவில்லை. எலியேசர் என்ன சொன்னாரு, நான் ஒரு காரியமா வந்திருக்கிறேன், நான் சாப்பிட வரல. பொருள் அதான், நம்ம அந்த பொருள்ல பேசல, நம்ம அந்த பொருள்ல பேசல. நம்ம என்னன்னா, எங்கடா கை நினைச்சிட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா, ஏன்னா அவ்வளோ கவனிச்சாங்க, சாப்பிட்டுட்டோம், பையன் பிடிக்கல அப்படின்னு வீட்டில் போய் சொன்னா கோச்சிக்குவாங்கல்ல, பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா கோச்சி, அதனால நம்ம கையை நினைக்கிறது இல்லை. இங்க மேட்டர் அடுத்து வரல. இவர் எந்த மீனிங்ல சொல்றாரு, நானு சாப்பிட வரல, எவ்வளவு சாப்பிடுறேன், சாப்பிட வரல இப்போ, ஆனா ஒரு முக்கியமான காரியத்துக்கு வந்திருக்கிறேன், ரொம்ப எதிர்பார்ப்போட, எதிர்பார்த்து எதிர்பார்த்து வழியெல்லாம் ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க 10 பேர் ஒட்டகங்கள்ல வந்திருக்கிறோம், ஜெபம் பண்ணி வந்திருக்கிறோம், துறவுல நின்னு ஜெபம் பண்ணோம். எங்க எஜமானுக்கு தேவ சித்தப்படி ஒரு பெண் வேணும்,
அப்படின்னு நாங்க ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபத்தை தேவன் கேட்டாரு, பதில கொடுத்துட்டாரு. சாப்பாடு கூட இப்ப இறங்கலைங்க அந்த பதிலால. அதனால ஐம் நாட் ஹங்கிரி ப்ளீஸ், நான் பசிக்கல, எனக்கு பசிக்கல, ஆனா சாப்பிட்ட பிறகு மீதி அப்படி நான் பேச வரல. முதல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் வந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு முதல்ல எல்லாத்தையும் எடுத்து அப்படியே சொல்றாரு. அப்போ காரியத்துல சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர். நம்பர் 11, தன் எஜமானை குறித்து மேன்மையாய் பேசினவன். 24:35. இப்போ அங்க பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிக்கிறத கவனிங்க. 34, அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமினுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றான். தன் எஜமான குறிச்சு நல்ல விதத்துல பிரசன்ட் பண்றாரு. நம்ம ரொம்ப பேருக்கு நம்மளை குறிச்ச நல்ல விதத்துல பிரசன்ட் பண்றது இல்ல, நம்ம ஆளுங்களை குறிச்சு நல்ல விதத்துல பிரசன்ட் பண்றது இல்ல. எப்படி? உங்க வீட்லயே எடுத்துங்களா. உங்க வீட்லயே நீங்க யாருன்னா ஒருத்தர் உங்க வீட்டுல இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்துறப்ப எப்படி அறிமுகப்படுத்துறோம்? இவர் எங்க வீட்டுக்காரு, ஆனா சர்ச்சுக்கே போக மாட்டாரு. இது என் ஒய்ஃபா, இது எப்பவுமே டிவிலயே உட்கார்ந்து இருக்கும். நம்மளை குறிச்சும் மேன்மையா சொல்றது இல்ல, நம்ம வீட்டார குறிச்சும் மேன்மையா சொல்றது இல்ல. இந்த பழக்கம் வியாதி மாதிரி பரவி கிடக்குது. உங்க வீட்டுல அப்படிதான் நடக்குது. செக் பண்ணி பாருங்க, எல்லார் வீட்லயும் இது வந்து வியாதி மாதிரி பரவி கிடக்குது. வியாதி மாதிரி. நெகட்டிவ் எப்பவுமே ஃபாஸ்டா ரீச் ஆகும், பாசிட்டிவ் நியூஸ் லேட்டா ரீச் ஆகும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ஆளை குறிச்சு நீங்க கெட்ட செய்தியை சொன்னீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். நீங்க நினைக்கிறத விட ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். ஆனா ஒருத்தரை குறிச்சு நல்ல செய்தியை சொன்னீங்கன்னா அது வேகம் குறைஞ்சு தான் ரீச் ஆகும், லேட்டா ரீச் ஆகும், சம்டைம் ரீச் ஆகாது, சில நேரத்துல செத்துட்ட பிறகு தான் ரீச் ஆகும். ஆமா ஆமா, நீங்க உயிரோட இருக்கிறப்ப உங்களை குறிச்சு நல்லது சொல்ற ரொம்ப குறைவு. உயிரோட இருக்கிறப்ப. ஆனால் உயிரோட இருக்கிறப்ப உங்களை குறிச்சு தீமையை சொல்றது, இல்லாததும் பொல்லாததுமா சொல்றது, தவறானவைகளை சொல்றது அதிகம். அந்த நியூஸ் ஈஸியா சீக்கிரமா ஊரை சுத்திட்டு வருது. எல்லாரும் அதை கேட்க உற்சாகமா இருப்போம். அப்படியா அப்படியா அப்படியா? ஏன்? அந்த கெட்ட செய்தி இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, மாயான சந்தோஷத்தை கிரியேட் பண்ணது. ஒவ்வொரு மனுஷ புத்தியும் மாம்ச புத்தியும் அந்த கெட்ட செய்திக்கு காத்திருக்குது. அவரை பத்தி கெட்டது சொல்ல கிடைக்குமா? கெட்டது சொல்றாங்களா? அவங்க வீட்டை பத்தி கெட்டதா, இவங்க பக்கத்து வீட்டை பத்தி கெட்டதா, அந்த சபை கெட்டதா, ஓ இந்த இந்த கெட்ட நியூஸ் வந்துச்சுன்னா அது அதனால இந்த மாம்சம் சந்தோஷப்படுது. ஓகே, அவர் வீட்டுல அது நடந்துருச்சோ, ஓகே 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 சந்தோஷப்படுறோம். வெளிநாட்டுல கரண்ட் கட் ஆயிடுச்சு, பவர் கட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், உடனே வீட்டில இருந்து அவங்க அந்த பவர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சார், கரண்ட் பவர் கட் ஆயிடுச்சு, உண்மையா கட் ஆயிடுச்சா, எப்போ வரும் அப்படின்னு. ஓகே, இது அமெரிக்காவில். சீனாவில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வைங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, ஸோ கரண்ட் பவர் கட் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே போய் பக்கத்து வீட்டில் கேட்பாங்க,
உங்க வீட்டுல கரண்ட் இருக்குதா பாரு அப்படின்னு. ஓ இல்லையா, ஓகே உன் வீட்டுல இல்ல, என் வீட்லயும் இல்ல. சரி, அவங்க வீட்டுல இல்லைன்னா நம்ம வீட்டுல இல்ல, ஓகே ரொம்ப சந்தோஷம். ஏன் இது மாதிரி எதிர்மறையான செய்திகள்ல சந்தோஷம் வருது, சந்தோஷம் வருது, இதுல களி கூர்ந்து மகிழ்றோம். ஆனா ஒரு பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மேன், பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் உமன் இத பத்தி கேர் பண்றதே கிடையாது. நெகட்டிவ் நியூஸை ரிஜெக்ட் பண்ணணும். எதிர்மறையா யாருன்னா யாரை பத்தி உண்மையா கூட இருக்கட்டும்ங்க, அது எதிர்மறையான செய்தி, கெட்ட செய்தி, விசுவாசத்துக்கு உதவல, உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரலன்னா அந்த மாதிரி செய்திகளை, பக்தி விருத்திக்கு உதவாத செய்தி எந்த செய்தியா இருந்தாலும் அதை தூக்கி எறிய தயங்க கூடாது, அதை கேட்க விரும்பக்கூடாது, விரும்பக்கூடாது. ஏன்னா அந்த செய்தி உனக்கு விசுவாசத்தை தூண்டல, பக்தி விருத்தியை தூண்டல, தேவ பக்தியை தூண்டல, அந்த செய்தியால உனக்கு எந்த ஆவிக்குரிய பயனும் இல்ல. அப்படிப்பட்ட செய்தியை விரும்பக்கூடாது. ஓகே, தன் எஜமான குறிச்சு நல்லது சொன்னாரு. நம்பர் 12, காரியங்களை உண்மையா பகிர்ந்து கொண்டாரு. அவங்க வீட்டுல, ஆபிரகாம் வீட்டுல இருந்து கிளம்பி வந்ததுல இருந்து இந்த பெண் பிள்ளை வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லாத்தையும் உண்மையா சொன்னாரு. எல்லாத்துல அந்த ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே சொன்னாரு. ஒரு காரியத்தை கூட அவர் மறைக்கல, ஏத்தல இறக்கல, குறைக்கல, கூட்டல, அவ்வளவு சரியா உண்மையா சொன்னாரு. நம்பர் 13, கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார் என்று விசுவாசித்தார். 24:56. அப்போ கர்த்தர் வாய்க்க பண்ணினார், இது கர்த்தரால் தான், இது கர்த்தர் வாய்க்க பண்ணார். என் பலன் இல்ல, என் முயற்சி இல்ல, நான் இதை செய்யல, கர்த்தர் தான் வாய்க்க பண்ணார். பாருங்க, இவ்வளவு செஞ்சது எலியேசர். ஆனா முடிவு வரப்ப, காரியம் கை கூடிட்ட பிறகு கர்த்தர் தாங்க வாய்க்க பண்ணாரு. எவ்வளவு அழகான ஒரு பிரசன்டேஷன். கர்த்தர் தாங்க இதை செஞ்சாரு. இந்த மனுஷனை எப்படி மறக்க முடியும்? சொல்றான், செஞ்சதெல்லாம் இவன், பிரயாசப்பட்டது இவன், பயணப்பட்டது இவன், துறவுல நின்னது இவன், கேள்வி கேட்டது இவன், அன்பளிப்பு கொடுத்தது இவன், எல்லாம் செஞ்சுட்டு கடைசியா வீட்டுக்கு வந்த லாஸ்ட் வேர்ட், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணார். இந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியும்? எவ்வளவு விஷயங்கள்ல இப்படி சொல்லி இருக்கிறோம், எவ்வளவு விஷயங்கள்ல நம்ம இல்ல, கர்த்தர் தான், நான் இல்ல பிரதர், என்னால இல்ல, கர்த்தர் தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆவிக்குரிய தைரியமும் முதிர்ச்சியும் பண்பாடும் வேணும். நம்பர் 14, வயதில் சிறிய ஈசாக்க தன் எஜமானன் என்று ஏற்றுக்கொண்டான். இந்த பெண்ணு அவங்க ஊருக்கு போறப்ப தூரத்துல ஈசாக்க பாக்குது. பார்த்ததும் அவ கேக்குறா, அதோ தூரத்துல வராரு, அவர் யார் அப்படின்னு. அப்போ எலியேசர் சொல்றாரு, கவனிங்க, 24:65. ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டால், அவர்தான் என் எஜமானன் என்று ஊழியக்காரன் சொன்னான். அவர்தான் என் எஜமான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சீனியர் மேன், வயசுல பெரியவர், மூத்தவர், காரியத்தை செஞ்சவர், அவர் அந்த பையனை பார்த்து சொல்றாரு, என் எஜமான் அவர்தான். எப்படி இது அவருக்கு இருதயம், எப்படிப்பட்ட இருதயமா இருக்கும்? எப்படி அப்படி சொல்ல தோணும்? நம்மளா தான் என்ன சொல்லி இருப்போம்? எங்க எஜமான ஆபிரகாம், என் எஜமான ஆபிரகாம், அவங்க பையன் நான் பார்த்து பிறந்தவன், நான் பார்த்து பிறந்தவன் அந்த பையன், அவன் எப்படி எனக்கு எஜமான? அவன் பிறகுறதுக்கு முன்னாடியே நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், அப்படி சொல்லியிருப்போம். ஆனா அவர் சொல்றாரு, அவர்தான் என் எஜமான் அப்படின்னாரு. இது இந்த இருதயம், இந்த தாழ்மை, எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை உள்ள இருதயம், பண்பாடு உள்ள இருதயம். அந்த வாலிபனை கூட எஜமானா ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த இருதயம் விரும்பணும் இல்ல?
அப்படி சொல்றாரு. கூச்சமே படல. புது பொண்ணு, அந்த பொண்ணு புது பொண்ணு, வயசுல சின்ன பொண்ணு. இவர் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு வாலிப பையனை பார்த்து சொல்றார், அவர்தான் என் எஜமான். இப்படிப்பட்ட நபர் ஏன் உயர்ந்த இடத்துல நிற்க முடியாது, இருக்க முடியாது? கடைசியா நம்பர் 15, முழு பயணத்தையும் மறைக்காமல் விவரித்து ஈசாக்கு இடத்துல சொன்னாரு. 24:6. கடைசியா முழுசியம் மறைக்காத ஈசாக்கு இடத்துல ரிப்போர்ட் பண்றாராம். இந்த ரிப்போர்ட்டிங் இருக்குது, ரிப்போர்ட் பண்றது, அதை அழகா செஞ்சாரு. நான் போனேன், என்ன நடந்துச்சு, என்ன பேசினேன், என்ன பேசினாங்க, எப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து ரிப்போர்ட் பண்றாரு, விவரித்து சொல்றாரு. இந்த ரிப்போர்ட் பண்றது இருக்குது, இது கூட விசுவாசிகளுக்கு இன்னும் வரல. ஒரு காரியத்தை செய்யும்படி அனுப்பிட்டு திரும்பி வந்து சொல்லணும், நேரத்தோட சொல்லணும் அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டிங் மைண்ட், ஹார்ட் வரல. ரிப்போர்ட் பண்றது, அது பொறுப்பு எடுத்து இதை செய்யணும் இல்ல பிரதர், இதை சொல்லணும் இல்ல சிஸ்டர், போனோம் அனுப்புனீங்க, நான் இதை போய் செஞ்சுட்டு வந்து சொல்லணும் இல்ல, லேட் ஆனதுக்கு சொல்லணும் இல்ல, கொடுத்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்லணும், செய்யலன்னு சொல்லணும், ஏன்னு சொல்லணும், எதுக்குன்னு சொல்லணும். ரிப்போர்ட் பண்றதுன்றது ஒரு ஆவிக்குரிய அழகு. ரிப்போர்ட் பண்ணலன்னா ஒழுங்கினங்களின் அடையாளம். பலர் அப்படி இருக்கிறோம். ஒழுங்கீனங்களா இருக்குது வாழ்க்கை, ஒழுங்கீனங்களா இருக்குது செயல்கள், எங்கேயுமே ஒரு ஒழுங்கு தரம் இல்லை. ஏன்னா அங்க ரிப்போர்ட்ல ஃபெயில் ஆகுது. ரிப்போர்ட்டை பார்த்தா ரிப்போர்ட்ல ஃபெயில், அவங்க பேச்சுல ஃபெயில், செயல்ல ஃபெயில், டிலே, லேட்டு, எல்லாத்துலயுமே ரெட் கார்டு, ரெட்டா இருக்கு. ஏன்னா இந்த பழக்கம் எப்போ நமக்கு வருதோ அப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஷேப்ல வர முடியும். ஞானஸ்தானம் எடுத்ததா போதாது பிரதர், அபிஷேகம் பெற்றா போதாது சிஸ்டர், ஆவிக்குரிய ஒழுங்கு, பண்பாடு, அந்த ஒழுக்கம், அந்த அடையாளம் இருக்கிறது, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளம், அதுதான் அழகு. அப்படிப்பட்ட ஒரு அழகுக்கு அடையாளம் தான் இந்த ஆபிரகாமின் ஊழியக்காரனான எலியேசர். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம். ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுவோம். ஆண்டவரே, என்னையும் இப்படி உண்மை உள்ளவனா மாத்தி, ஒழுக்கம் உள்ளவனா மாத்தி, பொறுப்புள்ளவளா மாத்தி, பொறுமை உள்ளவளா மாத்தி, ஆண்டவரே என்ன கூட நான் எங்க போனாலும் எலியேசர் மாதிரி இருக்கவும் நடக்கவும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு எல்லாரும் ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம், சத்தமா ஜெபம் பண்ணுங்க. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். கோணல்கள் எல்லாம் மாறட்டும், அலங்கோலங்கள் மாறட்டும், ஒழுங்கினங்கள் மாறட்டும், சரிவுகள் மாறட்டும். ஆண்டவரே, கீழ்ப்படியாமைகள் எல்லாம் விலகட்டும். நிமிர்த்துங்க, வளையாதவைகளை வளைய செய்யுங்க, நிமிர வேண்டியவைகளை நிமிர்த்துங்க. அப்பா பிதாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆவிக்குரிய அழகும் சிறப்பும் ஒழுங்கும் ஒழுக்கமும் பண்பாடும் எங்களுக்கு கர்த்தர் கூட்டி கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளருவார்களாக, சீர்படுவார்களாக, சிறப்படுவார்களாக, நிலை நிற்பார்களாக, நேராய் செல்வார்களாக, பலன் கொடுப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கனிகள் செழிக்கட்டும். பூச்சடிச்சு கிடக்கிற எல்லா செடிகளை இன்று கர்த்தர் சுத்தம் செய்வீராக, சுத்தம் செய்வீராக. கிளைகளை நறுக்கி சுத்தம் செய்வீராக, எரு போட்டு சுத்தம் செய்வீராக. உம்முடைய வசனம் அவர்களை புடமிடட்டும், மாற்றட்டும், பாதுகாக்கட்டும், பயன்படுத்தட்டும், பண்படுத்தட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய சித்தம் கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயன்படுகிற பாத்திரங்களாய் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இந்த ஆசீர்வாதம், இந்த எதிர்பார்ப்பும் ஒவ்வொருவரும் மேலும் நிலைத்திருந்து தங்கி இருக்கட்டும். இந்த எதிர்பார்ப்பை எல்லாரும் நிறைவேற்றட்டும். இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நன்மைகளையும் கிருபைகளையும் எடுத்துக்கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.